அம்பானிக்கு போய் சுவிசேஷம் சொல்லணும். நீ ஏழை மனிதனா இருந்தா அவன் கேட்டு வாசல் கூட போக முடியாது. அங்க ரட்சகரை பத்தி நீ பேசணும்னா நீ ஒரு ஐஸ்வர்யவானா இருக்கணும் அல்லது ஒரு மிராக்கிள் பண்ற மனுஷனா இருக்கணும். நீங்க ஃபாரின்ல இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டுல இருந்தாலும் சரி, திருநெல்வேலியில இருந்தாலும் சரி, மதுரையில இருந்தாலும் சரி, வெல்த் டிரான்ஸ்பர் உங்களுடையதா இருக்கிறது. நீங்கள் குட்டையா இருந்தாலும் சரி, நெட்டையா இருந்தாலும் சரி, படிப்பறிவு உள்ளவர்களா இருந்தாலும் சரி, இல்லாதவர்களா இருந்தாலும் வெல்த் டிரான்ஸ்பர் உங்களுடையதா இருக்கிறது. கடந்த நாட்களா நம்ம சில காரியங்களை பார்த்து வந்திருக்கிறோம். ஐஸ்வர்யத்தை ஏன் பிரதர் பேசணும், கண்டிப்பா பேசியே ஆகணுமா அப்படின்னு சொன்னா, சுவிசேஷம் எப்படி சொன்னாதான் புரியுமோ அந்த மாதிரி சுவிசேஷத்திற்குள் இருக்கிற இந்த ஐஸ்வர்யமும் சொன்னாதான் புரியும். இது சும்மா கிடைக்காது, இது விரும்பணும். தேவனிடத்துல அப்படி ஒண்ணு இருக்குது, அதை நம்ம விரும்பணும். தேவன் நிறைய சித்தம் வைத்திருக்கிறார். தேவனுக்கு ஏகப்பட்ட சித்தம் இருக்குது. ஆனா அந்த சித்தத்தை நீங்க ஆமா அப்படி ஒரு சித்தம் வைத்திருக்கிறார்னு உணராத வரைக்கும் அதை நீங்க அனுபவிக்க முடியாது. இப்ப நான் சொன்னது நிறைய பேருக்கு புரியாது, மறுபடியும் நான் சொல்றேன். தேவனிடத்துல ஏராளமான சித்தங்கள் இருக்குது, சரியா? தேவனிடத்துல ஏராளமான சித்தங்கள் இருக்குது. அந்த சித்தத்தை புரியாம நீங்க கர்த்தருடைய சித்தம் அது நடக்கட்டும் அப்படின்னு சொன்னா அப்படி நடக்காது. கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை நீங்க விளங்கி கர்த்தருடைய சித்தத்தின் அடிப்படையில ஒரு பிரேயரை பண்ணும்போதுதான் அது நிறைவேறவே செய்யும். பிரேயருக்கு அப்புறம் சித்தம் கிடையாது, சித்தத்துக்கு அப்புறம் தான் பிரேயரே. அவருடைய சித்தத்தின்படி நீங்க ஜெபித்தீங்கன்னா, வசனம் அப்படி சொல்லுது, அவருடைய சித்தத்தின்படி நீங்க ஜெபித்தீங்கன்னா அது நிறைவேறும் அப்படின்னு சொல்லுது. அப்போ அவர் சித்தம் என்ன அப்படிங்கிறது தெரியாம நம்ம ஒரு பிரேயர் பண்றதே வேஸ்ட் பாருங்க. அது தன்னால நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்மளால உட்கார முடியாது, அப்படி நடக்கவும் நடக்காது. அதனாலதான் இந்த ஐஸ்வர்யத்தை பத்தி நம்ம பேச வேண்டியிருக்கு. கர்த்தர் யார், கர்த்தர் எப்படி ஐஸ்வர்யவன் ஆக்குகிறார், ஐஸ்வர்யத்தினால என்ன பலன், ஐஸ்வர்யம்னா என்ன, இதெல்லாம் நம்ம பேச வேண்டியிருக்கு பாருங்க. இதை பத்தி பேசினாலே மற்றவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இத பண ஆசையை பத்தி பேசுறாங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்குது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்குது. அதனாலதான் பணத்தின் மேல ஆசைப்படாம பணத்தை கையாளுறது எப்படி அப்படிங்கறத நம்ம கத்துக் கொடுக்கிறோம். பணம் கையாள தெரிந்தவர்களிடம் நிறைவாய் வரும், சரியா? அதை கையாள தெரியலன்னா பறந்து போகும். செல்பிஷா இருந்தா பறந்து போகும். நம்ம இப்ப இங்க என்ன பேசுறோம்னா, மணி வித் த மிஷன். பணத்திற்கு ஒரு பர்பஸ் இருக்குது, எல்லாவற்றுக்குமே ஒரு பர்பஸ் இருக்குது. அதனாலதான் நான் யாரையுமே கழிச்சு தூக்கி ஒப்பே தூர போடுறது இல்லை பாருங்க. இவர் தேர்வாரு, இவர் தேர மாட்டாரு அப்படின்னு யாரையுமே சொல்ல முடியாது. ஏன்னா வேதம் சொல்லுது, எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவராலே ஆகும். ஏன் அப்படி சொல்லுதுன்னா, ஒவ்வொரு மனுஷனையும் ஒரு நோக்கத்தோடு இந்த உலகத்துல தேவன் வைத்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, எனக்கு ஒரு நோக்கம் இருக்குது, நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மொபைலுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, டேபிளுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, முன்னாடி இருக்கிற லேப்டாப்புக்கு ஒரு நோக்கம் இருக்குது, முன்னாடி இருக்கிற கேமராக்கு ஒரு நோக்கம் இருக்குது, வைத்திருக்கிற மைக்குக்கு ஒரு நோக்கம் இருக்குது, பக்கத்துல இருக்கிற வாட்டர் கேனுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, அதுக்குள்ள இருக்கிற தண்ணிக்கு ஒரு நோக்கம் இருக்குது, கையில போட்டிருக்கிற வாட்சுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, சட்டைக்கு நோக்கம் இருக்குது, எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கம் இருக்குது பாருங்க. அந்த மாதிரி உங்களை குறித்தும் ஒரு நோக்கம் இருக்குது, என்னை குறித்தும் ஒரு நோக்கம் இருக்குது, பணத்திற்கும் ஒரு நோக்கம் இருக்குது. டேபிள் ஏன் வாங்கினேன், டேபிள் வாங்கணுமேனு வாங்கினேன் இல்ல, டேபிளை வச்சு ஒரு விஷயம் செய்யணுங்கிறதுக்காக நான் வாங்கினேன். பணம் ஏன் உனக்கு வேணும், பணம் வேணும் அதனால பணம் வேணும் அப்படி இல்ல, பணத்திற்கு ஒரு நோக்கம் இருக்குது, அதற்காக அது வேணும் பாருங்க. அந்த நோக்கத்தை நீங்கள் முடிவு செய்யவில்லை என்றால் உங்கள் கையில் இருக்கிற பணம் அது முடிவு செஞ்சிடும். உங்க கையில இருக்கிற பணத்திற்கு நீங்க நோக்கத்தை கொடுக்கலன்னா, ஒரு நோக்கத்தோடு பணம் வேணும்னு நீங்க கேட்காம இருந்தீங்கன்னா அந்த பணம் ஒரு நோக்கத்தை உண்டு பண்ணும். அது ரொம்ப கொடூரமா இருக்கும், அது மாஸ்டர் ஆயிரும். இதுதான் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், இவ்வளவு நாள் பேசிட்டே வந்திருக்கிறோம். பணம் மாஸ்டர் ஆயிட்டுனா என்ன ஆயிரும், அது விருப்பத்துக்கு அது செயல்பட ஆரம்பிக்கும். நான் ஹாஸ்பிட்டலுக்கு போவேங்கும், நான் வேற எங்கேயாவது திருட கையில நான் போவேன் அப்படின்னு சொல்லும், எங்கேயாவது தேவையில்லாம இழக்கிறதுக்கு தோணும், ஏமாறதுக்கு நான் போறேன்னு சொல்லும், இப்படிலாம் சொல்லும் பாருங்க. பணத்திற்கு ஒரு நோக்கம் வந்துட்டுன்னா அந்த நோக்கத்தை நோக்கி அது டிராவல் பண்ண ஆரம்பிக்கும். அதுல முக்கியமான ஒரு நோக்கம் மணி வித் த மிஷன், மணி ஃபார் பாடி ஆஃப் கிரைஸ்ட், மணி ஃபார் தி காஸ்பல். ஆமென். மணி ஃபார் தி காஸ்பல். எல்லாரும் சொல்லுங்க, மணி ஃபார் தி காஸ்பல், மணி ஃபார் த காஸ்பல். நீங்க கிறிஸ்துவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டீங்கன்னா, யூ ஆர்
நீங்க வந்து சாதாரண ஆள் இல்ல, நீங்க காஸ்பல்ல ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். முதல்ல அது நல்லா விளங்கிக்கிடணும் பாருங்க. இந்த பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல நான் ரொம்ப முக்கியம். இந்த ராஜ்யத்திற்கு நான் ரொம்ப முக்கியம். இந்த காஸ்பலுக்கு நான் ரொம்ப முக்கியம். ஐயோ, அறிக்கை பண்ணுங்க, என்னோட சேர்ந்து சொல்லணும் இதெல்லாம். காஸ்பலுக்கு நான் முக்கியம். ஊர் உலகமே சொல்லலாம் நீ முக்கியம் இல்ல, நீ தேவையில்லாம இந்த உலகத்துக்கு வந்துட்ட, ஆக்சிடென்டா அந்த உலகத்துக்கு வந்துட்ட, தெரியாதனமா வந்துட்ட, இன்னும் பல விதமான கெட்ட வார்த்தைகளை போட்டு கூட உங்களை சொல்லலாம் பாருங்க. இருக்கதே தெண்டம் வேஸ்ட் அப்படின்னு. இல்ல இல்ல, நீங்க சொந்த ரட்சகரா ஒருத்தரை ஏற்றுக்கொண்டிருந்தீங்கன்னா, இயேசுவை சொந்த ரட்சகரா நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னா, நீங்க கர்த்தருடைய ப்ராஜெக்ட்ல முக்கியமான ஆளா இருக்கிறீங்க. காஸ்பல் ப்ராஜெக்ட்ல நீங்க ரொம்ப முக்கியமான ஆளா இருக்கிறீங்க. அதனாலதான் இந்த தேவ சத்தம் உங்க காதுல இன்னைக்கு விழுந்துட்டு இருக்குது. நீங்க காஸ்பலுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுனாலதான் நீங்க ஐஸ்வர்யவானா இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். சொல்லுங்க, நான் காஸ்பலுக்கு முக்கியம், ஆகவே எனக்கு ஐஸ்வர்யம் முக்கியம். கீழே எழுதணும் பாருங்க, ப்ராஃபட் ஜவஹர்னு போட்டு அப்படியே உபயம் ப்ராஃபட் ஜவஹர்லாம் எழுதி வைக்கணும். இதெல்லாம் எல்லாரும் சொல்லுங்க, நான் காஸ்பலுக்கு முக்கியம், நான் பாடி ஆஃப் கிரைஸ்டுக்கு முக்கியம், ஆகவே எனக்கு ஐஸ்வர்யம் முக்கியம். அதனாலதான் யோவேல் தீர்க்கதரிசி சொல்லுது, வரங்கள்லாம் வரும்பா, வரங்கள்லாம் ஆக்டிவேட் ஆகும், தீர்க்க தரிசனம் வரும், சொப்பனங்கள் வரும், விசிட்டேஷன்ஸ் வரும், இதெல்லாம் வரும். ஆனா எல்லாம் எதுக்கு அப்புறம் வரும்னா, திரளான பணம் வந்ததுக்கு அப்புறம் வரும். காஸ்பல் சொல்லணும், நிச்சயமா சொல்லணும், ஆனா பணம் வந்ததுக்கு அப்புறம் தான் அதை சொல்லவே முடியும். ஹல்லேலூயா. அதெல்லாம் இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்ட போறேன். அதற்காகவே வெல்த் டிரான்ஸ்பர். ஆமென். பிரசங்கில சொல்லுது இல்லையா, தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார், பாவம் செய்வவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவன் வசமாய் வைத்து விட்டு போகும் பொருள் சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை நியமித்திருக்கிறார். ஆமென். இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமா இருக்கிறது. இதுவும் மாயை அப்படிங்கிறது எதை சொல்லுது அப்படின்னு சொன்னா, இது வந்து இப்படி ஐஸ்வர்யத்தை ஒருத்தன் சேர்த்து வச்சிட்டு இருக்கானே, சேர்த்து வச்சுட்டு அவன்கிட்ட இருந்து தேவன் டிரான்ஸ்பர் பண்ணும் பொழுது அவன் பாக்குறான், துன்மார்க்கன் பாக்குறான், பாவி பாக்குறான், ஐயோ கஷ்டப்பட்டு நான் சம்பாதிச்சது முழுக்க இப்படி போகுத அப்படின்னு சொல்றான் இல்லையா, அதை தான் அங்க மென்ஷன் பண்ணுது. இது வந்து அவன் பார்க்கும்பொழுது ஐயோ எல்லாம் மாயையா இருக்குது, கஷ்டப்பட்டு நான் சம்பாதிச்சேன், இப்படி டிரான்ஸ்பர் பண்ணி விட்டாரு இந்த ஆண்டவர் அப்படின்னு. இது பார்க்க உலகத்துக்கு அநீதியா தெரியுது, ஆனா இதுதான் தேவ நீதியா இருக்குது. ஆமென். ஆமா, இது தேவ நீதியா இருக்குது. தேவன் சில பேரை என்ன பண்றாரு, நமக்காகவே நியமித்து சம்பாதிக்க வைக்கிறார். நல்ல ஒரு வார்த்தையை விளங்கிக்கோங்க. இன்னைக்கு இருக்கிற இந்த அட்வான்ஸ்டான உலகம், இன்னைக்கு இருக்கிற இந்த மார்க்கெட் பிளேஸ், இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய பேங்க்ஸ், இன்னைக்கு இருக்கிற அவ்வளவு டிரான்சாக்சன் உங்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம். எங்கேயோ நடக்கிற ட்ரேடிங்ஸ், எங்கேயோ விளையிற தங்கங்கள், எங்கேயோ கைமாறப்படுகிற பணங்கள், எங்கேயோ குவித்து வைக்கப்பட்டிருக்கிற காரியங்கள், இது எல்லாம் காஸ்பலுக்காக செலவு பண்றதுக்காக தேவன் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த காஸ்பல்ல நீங்க முக்கியம்னால உங்க மூலியமா அதை செயல்படுத்த தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். ஆகவே the money is coming. Amen. Hallelujah. The money is coming. Declare it with me. இவ்வளவு பெரிய மார்க்கெட், இவ்வளவு பெரிய உலகம், இவ்வளவு பெரிய செல்வந்தர்கள் நிறைந்திருக்கிற ஏரியா, எல்லாம் பாருங்க எனக்காக. அதனாலதான் அன்றைக்கு ஒரு மனிதன் சொன்னார், உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. தப்பே கிடையாது. ஆண்டவன் படைச்சான், என்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். எது காஸ்பல்? எது காஸ்பல்? கர்த்தரை காட்டுறதுதான் காஸ்பல். எது சுவிசேஷம்? கர்த்தரை காட்டுகிறதா சுவிசேஷம். கர்த்தரை எப்படி காட்டுவ? செத்தாவா அவரை காட்டுனேன் அப்படின்னு சொல்றதா? அப்படி கிடையாது. நிறைய காஸ்பல் என்ன இருக்குது தெரியுமா? நீ செத்தா, இன்னைக்கு செத்தா நீ எங்க போவ, இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால், இப்படி எல்லாம் போய்கிட்டு இருக்குது பாருங்க. இது கிடையாது சுவிசேஷம். கர்த்தர் யார் என்பதை காட்டுறது. கர்த்தர் யார்? அவர் அன்பு கூறுகிறவர், அவர் ஐஸ்வர்ய சம்பந்தர், எல்லாமே இருக்குது இல்லையா? அவர் அக்கிரமங்களை மீறுதல்களை மன்னிக்கிறவர், இது எல்லாமே காஸ்பலுக்குள்ள இருக்குது. அவர் நீதி தவறாதவர், அவர் ஒரு பிரின்சிபலோட வாழுகிறவர். அவர் யார் என்பதை காட்டுறதுக்காக தான் காஸ்பலே பாருங்க. அந்த காஸ்பல்ல வெரி 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 இம்பார்ட்டன்ட் இஸ் மணி. ப்ராஸ்பரிட்டி. காஸ்பல்ல அது ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது பாருங்க. இது புரியாம இது என்ன பண்ணிடுறாங்க, இது பண ஆசை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்க பார்த்த ஐஸ்வர்யவான்கள் எல்லாம் பண ஆசை பிடித்தவர்களுக்காகவும் காசுக்காக கொலை பண்ற திருடனையுமே உங்க கண் பார்த்துக்கிட்டு இருக்குது. நாங்க அப்படிப்பட்ட ஆட்களை பார்க்கல.
நாங்க காசை வச்சு நல்லது பண்றவங்களே எங்க கண்கள் பாக்குது. அதனாலதான் அதை நாங்க சுதந்திரிக்கணும்னு நினைக்கிறோம். நீ எதை பாக்குற? நீ திருடனை பாக்குற, நீ கொள்ளடிக்கிறவனே பாக்குற, அவனை பத்தியே தியானிக்கிற, அவனை பத்தியே சிந்திக்கிற. அப்போ ஓண்ட காசு வந்தாலும் நீ அவன்தான் செய்வங்கிற பயம் உனக்குள்ள வந்துருது. நீ அப்படி பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இங்க காசை வச்சு நல்லது செய்யற தேவன் ஒருத்தர் இருக்கிறார். இங்க காசை வச்சு நல்லது செய்யற ஒரு நல்லவர் ஒருத்தர் இருக்கிறார். நாங்க அவரைத்தான் முற்றிலுமா பாக்குறோம். அவரையே எங்களுடைய போக்கஸா வைக்கிறோம். அவரால் வருகிற ஐஸ்வர்யத்தை நாங்க நம்புறோம். ஆகவே நாங்க அந்த நல்ல பணிகளுக்காக காசு வேணும்னு நாங்க சொல்றோம். ஹல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க, மணி வித் தி மிஷன். சோ இது எப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எப்படி வெல்த் எங்க இருக்குது, வெல்த் எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுறது அப்படிங்கிறத யாத்ராகமத்துல இருந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கு முன்புதான் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும், நல்ல தீவிரமா கவனிங்க. நீங்க இந்த ப்ராஸ்பரிட்டிக்கு எதிரான ஆளா கூட நீங்க இருக்கலாம். ஆனா நான் உங்களையும் நான் வாழ்த்துறேன். ஏன் தெரியுமா? கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது மத்தவன் பொறாமப்படும்படியான ஒரு வாழ்க்கையா இருக்கணுமே தவிர பரிதாபப்படுற வாழ்க்கையா நீங்க வாழக்கூடாது. அது கர்த்தருக்கு அசிங்கம். சரியா? கர்த்தருக்கு அசிங்கம். எல்லாம் சொல்லுங்க, நான் கஷ்டப்பட்டா கர்த்தருக்கு அசிங்கம். இந்த எண்ணம் எப்பவுமே இருக்கணும் பாருங்க. இந்த எண்ணம் எப்பவுமே இருக்கும். நான் கடன்ல இருந்தா அது கர்த்தருக்கு அசிங்கம். நான் திராணியற்றவனா இருந்தா கர்த்தருக்கு அது அசிங்கம். இந்த எண்ணம் எப்பொழுதுமே இருக்கணும் பாருங்க. பரிதாபத்துக்குரிய ஒரு வாழ்க்கைய நான் வாழ விரும்பவில்லை. அது தேவனுடைய சித்தம் அதுல இல்ல. நிறைய பேர் மணி இஸ் கம்மிங் அப்படின்னு போட்டிருக்கான். ஜீசஸ் இஸ் கம்மிங் அப்படின்னு தானே போடணும். பாத்தீங்களா? கள்ள தீர்க்கதரிசி, கள்ள உபதேசம் அப்படின்லாம் நிறைய சொல்றாங்க பாருங்க. ஆல்ரெடி ஜீசஸ் கைம் ஆனத நீ அனுபவிக்கலாம்னா ரெண்டாவது வருகையை வச்சு நீ ஒன்னும் செஞ்சு கிழிக்க போறது இல்ல. முதல் வருகையில தேவன் என்ன செஞ்சு முடிச்சாருங்கிறத நீ அனுபவிக்கலன்னா ரெண்டாவது வருகைக்கு வெயிட் பண்ணி என்ன செய்ய போற? அர்த்தமாயிருந்தா ராஜா? முதல் வருகையில தேவன் நிறைய காரியங்களை செய்திருக்கிறார் பாருங்க. சோ நிறைய ஐஸ்வர்யங்கள் தேவன் ஹெவன்ல இருந்து டவுன்லோட் பண்றது இல்ல. அந்த பிரசங்கில இருந்து நான் எடுத்து சொன்னேன். பாவிகள் வந்து உலகத்துலதான் இருக்கிறாங்க, சேர்த்து வைக்கிறதும் உலகத்துலதான் சேர்த்து வைக்கிறாங்க. அப்போ டிரான்ஸ்பர் ஆகிறதும் உலகத்துலதான் டிரான்ஸ்பர் ஆகுது. சரியா? பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் அங்க தங்க வீட்டுல குடியிருப்போம், அங்க இதுல குடியிருப்போம் அப்படின்னா நீ அங்கேயும் போய் கூச்ச மனப்பான்மையோட தான் உட்கார்ந்துருப்ப. தங்கத்தையும் பணத்தையும் பார்த்து அத நாசமோசம், அது அழிவு அப்படின்னு கையில நீ வாங்குறதுக்கே ஒரு மாதிரி கூச்சப்பட்டு இருந்த அப்படின்னு சொன்னா அங்க போனா நீ வைத்தறிச்சலே நின்றுவ. எனக்கு இந்த பரலோகம் வேண்டாம் அப்படின்றுவ. அதனால இங்க நல்ல பழகு, இங்க நல்ல பிராக்டிஸ் ஆகு, இங்க நல்ல ஐஸ்வர்யத்தை கையாண்டு பழகு. அங்க போன உடனே அது ஒண்ணு இல்ல அப்படின்னு ஆயிரும். ஏமே அதுதான் தேவன் விரும்புறாரு பாருங்க. பணம்லாம் ஒண்ணு இல்லடா, நான் தான் பெருசு அப்படின்னு காட்டணும்னா நீ அந்த பணத்தை கையாண்டு காட்டணும். கர்த்தர் பெருசு, பணம்லாம் ஒரு விஷயம் இல்ல அப்படின்னு பணத்தை தூக்கி தூர எறிஞ்சிட்டு பிச்சை எடுக்கிற நிலைமையில உட்கார்றது பேரு நீ கையாண்டு கிழிச்சிட்டேங்கிறது இல்ல. கவர்மெண்ட் வேலைக்கெல்லாம் மனுஷன் போவானா சரி அப்படின்னு நீ சொன்ன அப்படின்னா கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு பயந்துட்டு போய் நீ வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் திட்டிக்கிட்டு இருக்க, கவர்மெண்ட் ஜாப்பை நீ திட்டிட்டு இருக்க. நீ அவ்வளவு பெரிய திராணி உள்ள ஆளுன்னா ஒரு டிஎன்பிசி எழுது, ஒரு ஐபிஎஸ் ஐஏஎஸ்க்கு எக்ஸாம் எழுது. இப்போம்லாம் டாக்டருக்கு எங்கெங்க வேல்யூ இருக்கு? எல்லாம் பாருங்க, எல்லாம் படிச்சுட்டு 5000 ரூபாய் 6000 ரூபாய் சம்பளத்துக்கு தான் போகுது, 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு தான் போகுதுகள் அப்படின்னு நீ சொன்னா ஒன்னும் இல்லப்பா, ஒரு நீட் எழுதி காமி. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு வக்கு இல்லாம உட்கார்ந்துட்டு நீ ஐஸ்வர்யத்தை திட்டிட்டு இருக்கிற. அப்படி பேசுறவங்கள வந்து நீ திட்டிட்டு இருக்கிறன்னா உன்ன மாதிரி ஒரு நயம் வஞ்சங்க இந்த உலகத்திலே இருக்க முடியாது. நீ கவலையப்படாத, உங்க கையில காசு வராது, உங்க கையில காசு வராது, காசு சம்பாதிக்கான ஞானமும் வராது. சரியா? உட்கார்ந்து என்ன பண்ணணும்? வைத்தறிச்சப்பட்டுக்கிட்டே நீ இருந்துட வேண்டியதான். சோ அப்படிப்பட்டவங்க எப்படி மத்தவங்களை பாக்குறாங்க அப்படிங்கிறத தாவீது சொல்றான் பாருங்க. நீ சம்பாதிக்கலாம், வேற ஒருத்தன் சம்பாதிச்சுட்டு இருப்பான். நீ காஸ்பலுக்கு அதை கொண்டு வரல அப்படின்னு சொன்னா வேற ஒருத்தன் அவன் காஸ்பலுக்கு அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். பிசாசு என்ன பண்ணிடுவான்? அவன் காஸ்பலுக்கு அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான் அப்படின்னு தாவீது சொல்றான் பாருங்க. சங்கீதம் 73 என் பணம் எங்க இருக்கு?
எல்லாரும் கேளுங்க, என் பணம் எங்க இருக்கு? பரலோகத்துல இல்ல. அடிச்சு சொல்லுதான், பரலோகத்துல உங்க பணம் இல்ல, இந்த பூலோகத்துலதான் இருக்கு. கைக்குள்ளேயும் கால்குள்ளேயும் தான் இருக்குது. நீ கமாண்ட் பண்ணா அது உனக்கு வரும். ஆமென். அது ஒரு வேலைக்காரன். அதுதான் நான் கத்து கொடுத்துட்டு இருக்கிறேன். அவன் ஒரு வேலைக்காரன். பணம் ஒரு வேலைக்காரன். எல்லாரும் சொல்லுங்க, பணம் ஒரு வேலைக்காரன். வேலைக்காரனுடைய தன்மை என்ன அப்படிங்கறத நூற்றுக்கு அதிபதி வந்து இயேசுக்கு சொல்றான் பாருங்களேன். வேலைக்காரன் ஒருத்தன் சுகவீனமா இருக்கிறான், வாங்க அப்படின்னு சொல்லும் போது, நான் வாரம்பா அப்படிங்கிறாரு இயேசு. அவன் சொல்றான், இல்ல இல்ல நீங்க வர வேண்டாம், நான் ஒரு நூற்றுக்கு அதிபதி, நான் என்கிட்ட திரளான வேலைக்காரங்க இருக்கிறாங்க. ஒருவனை வா என்றால் வருகிறான், ஒருவனை போ என்றால் போகிறான். எல்லாரும் என்ன ஸ்டைலு, வானா வருவான், போனா போவான். சொல்லுங்களேன், ஐயோ சொல்லுங்களேன், வானா வருவான், போனா போவான். அதுதான் சர்வெண்டுடைய வேலை. அவன் இயேசு சொல்றான் பாருங்க. இயேசு ஆச்சரியப்படுறான், டேய் இஸ்ரவேலுக்குள்ளேயும் இப்படி ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கலையடா அப்படிங்கிறாரு. இப்படி ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கலையடா அப்படிங்கிறாரு. வானா வரான், போனா போறான். நீர் சர்வ லோகத்துக்கும் அதிபதி ஐயா, நீர் வரணுமா, நீர் இங்க இருந்து சொன்னா போதாதா அப்படிங்கும் போது அவனுக்கு இயேசுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. என் புள்ளடா, என் புள்ளடா, என் அதிகாரத்தை நீ உணர்ந்துட்டு நீ சொல்லுத பாத்தியா, என்னுடைய டெக்னாலஜியை நீ நம்புற பாத்தியா அப்படின்னு பாராட்டுறாரு. அவர் உண்டு பண்ண டெக்னாலஜியை பிடிச்சிட்டான். சொன்னா போதும். எல்லாரும் சொல்லுங்க, சொன்னா போதும். டெக்னாலஜியை புரிஞ்சவங்களை தேவன் அப்ரிஷியேட் பண்றார். ஆமென். அதனாலதான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன், டெக்னாலஜி என்ன, the money is coming. சொல்லுங்க, இந்த உலகத்துல தான் இருக்கு, இந்த உலகத்துல தான் இருக்கு. கூலி கூக்குரல் எடுக்கிறது அப்படின்னு சொல்லுது பாருங்க. அதுக்கு வாய், காது, மூக்கு எல்லாமே இருக்கு. பணத்திற்கு கண்ணு, காது, மூக்கு எல்லாம் இருக்கு. அது பார்த்துக்கிட்டே இருக்கு. யாது நம்மாலே அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்குது பாருங்க. கம் அப்படின்னா வருது, கோ அப்படின்னா அது போகுது. அப்ப என்ன அர்த்தம்? அதுக்கு காது இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு சூடு சொரணம்லாம் இருக்கு பாருங்களேன். அதுக்கு மனசுலாம் இருக்கு. அதை எவனாவது ஒருத்தன் திட்டிகிட்டே இருந்தாங்கன்னா போட்டா அப்படின்ட்டு போயிருது. மங்கூசு அப்படின்ட்டு ஓடிடுது. ஓடிரும் பாருங்க போனோம். அவன்கிட்ட நிக்காது. ஆனா எவனாவது ஒருத்தன் அதை கரெக்டா வேலை வாங்க தெரிஞ்சவன் அதுக்கு மேல அதிகாரம் எடுத்து நின்று மை மணி இஸ் கமிங் அப்படின்னு சொல்றதும், சென்ட் பண்ணி விடுறதும், நீ காஸ்பலுக்கு போய் வேலை செய்ய அப்படின்னு சொல்றதும் இருந்ததுன்னா அது இன்ட்ரெஸ்டா அவன்கிட்ட வருது. அது அவனை நோக்கி ஓடி வருது. நான் சொல்றேன், உங்களை நோக்கி ஓடி வரும். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என்னை நோக்கி ஓடி வரும், என்னை நோக்கி ஓடி வரும். சங்கீதம் 73:3 வசனம் பாருங்க. துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகி அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். துன்மார்க்கருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது பொறாமை வருதான். ஏன் பொறாமை வருது அப்படின்னா, நரற்படும் வருத்தத்தில் அகப்படார்கள், மனுஷர் அடையும் உபாதையை அடையார்கள். அவங்களுக்கு எல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, ஜாலியா இருக்கிறாங்க. 7வது வசனம் பாருங்க. அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது, அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது. துன்மார்க்கருடைய வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்கிறான் தாவீது. பார்த்தா செல்வம் அங்க குவிஞ்சு இருக்கிறதுனால கண்ணுல கொழுப்பு இருக்கான். கண்ணுல கொழுப்பான ஒரு பார்வை இருக்கான். அவனுக்கு கஷ்டம்னு ஒண்ணு வரவே மாட்டேங்கான். ஏன் அப்படின்னு சொல்றான்னா, அவனுக்கு ஐஸ்வர்யம் மிகுதியா இருக்கிறதுனால கஷ்டம்னு ஒண்ணு வரதே இல்லை. நிறைய தேவையில்லாத வீண் பேச்சு, இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க துப்பில்லாத ஆட்கள் பேசுற பேச்சுக்களை நீங்க காதுல வாங்காதீங்க, சரியா? காசு மட்டுமே எல்லாவற்றையும் செய்து முடிச்சிடாது பிரதர். அது எங்களுக்கு தெரியும். அதான் சொல்லிட்டு இருந்தேன், பணம் எனக்கு பாதுகாப்பா இருக்குது, பணம் எனக்கு ஆன்சரா இருக்குங்கிறத 2 மெசேஜ் பேசியிருக்கிறேன். நீங்க கேட்கலன்னா என்ன செய்யுங்க, கண்டிப்பா அதை திரும்ப உட்கார்ந்து கேளுங்க. அது தேவனே அருளுகிற ஒரு விஷயம். தேவனே அருளுகிற ஒரு விஷயம். உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஏன் பிரதர் அதை வச்சுதான் வேலி போடணுமா, பணத்தை வச்சுதான் நீ வேலி போடணுமா? பாருங்க, வேலி போடுறதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்கு இல்லையா? நல்ல ஃபென்சிங் போடுறாங்க, நல்ல இது பண்றாங்க. இல்ல நாங்க எங்க வீட்டுல கிடக்கிற பழைய லுங்கியெல்லாம் கிழிச்சு அப்படியே ஒரு வேலையா போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அது உன் இஷ்டம். தேவன் தருகிற வேலி ரொம்ப ஸ்ட்ராங்கு, அதை புரிஞ்சுக்கிடணும். அவரை மிஞ்சி நீ பேசக்கூடாது. தேவன் சொல்லிட்டாரு பணக்காரனுக்கு அது வேலையா இருக்கும் அப்படின்னு, அரணான பட்டணம் போல இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. யோபுக்கு அதுதான் வேலையா இருந்தது அப்படின்னே சொல்லிட்டாரு. நீ சொன்னதுக்கு அப்புறம் அந்த வேலையை நீ புடிங்கி போட்டு உன் பழைய லுங்கிய, உங்க பழைய பாவடையெல்லாம் எடுத்து நாடா வச்சு ஒண்ணு போல கோர்த்து நின்று அதை வச்சுதான் நான் சுத்தி நடுவில் குடியிருப்போம் அப்படின்னா அது ஒரு காத்துல ஒண்ணு இல்லாம ஆகி போவோம் பாதுகாப்பு.
சரியா? ஆண்டவர் சொல்லிட்டாரு, பணம் பாதுகாக்கும், பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் அப்படின்னு. தேவனை மிஞ்சின ஒரு ஆளா நீ பேசிக்கிட்டு இருக்க கூடாது. தேவனை மிஞ்சின ஆளா பேசிட்டு இருக்க கூடாது. எல்லாரும் சொல்லுங்க, பணம் எல்லாவற்றுக்கும் உதவும், பணம் பாதுகாக்கும். இதுதான் தேவன் வைத்திருக்கிற சிஸ்டம். நீ சிஸ்டத்தை உடைச்சிட்டு தேவனை அதுல இருந்து வெளியில தூக்கி வச்சுட்டு எனக்கு வேற பாதுகாப்பு கொடுங்க, எனக்கு அப்படி கொடுங்க, எனக்கு இப்படி கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. தேவன் அப்படி வச்சுட்டாரு. ஆமா, என் பிள்ளை ஏதோ ஒண்ணு கேக்கு, காசை கையில கொடுத்துட்டேம்மா கடையில போய் வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னா, எனக்கு சாக்லேட்டு, எனக்கு சாக்லேட்டு, எனக்கு சாக்லேட்டு நின்று அழுதுகிட்டே இருந்ததுன்னா அதுக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? காசை கையில கொடுத்துட்டா கடை இருந்தாதான் இருக்கு, நீ போய் வாங்கிக்கோ அப்படின்ட்டாரு. காசா முக்கியம், எனக்கு நீ முக்கியம், நீ வாங்கி தர்றதா முக்கியம்னா, உனக்கு நான் வேணுமா காசு வேணுமா, நான் வேணுமா சாக்லேட் வேணுமா அப்படின்னா நீ சாக்லேட்டை கேட்கிற. சரியா? சாக்லேட்டுக்கு இந்த காசுன்னு கொடுத்துட்டேன், நீ என்ன பண்ணுத, என் வாயில இருந்து கக்கி எடுத்து தரணும்னு நினைக்கிற. ஏம்மா அப்படிலாம் வேண்டாம், நீ என்ன பண்ணு, காசை கையில கொடுத்துட்டேன், நீ போய் வாங்குன்னா நீ காசை கீழே போட்டு மீச்சு விட்டு இது பணம் ஆசையாக்கும், இது எனக்கு வேண்டாமாக்கும், அப்புறம் என்ன செய்ய முடியும்? உனக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம். காசை போட்டு கொத்தனாரெல்லாம் கூட்டு வச்சு ஒரு பெரிய பில்டிங்க்கு காம்பவுண்ட் சோரை போட்டு கொடுத்தா அதெல்லாம் வேண்டாம், அது பணத்தை வச்சு நீங்க காம்பவுண்ட் சோறு கேட்டுதீங்க, பணம் ஆசை. என்கிட்ட பழைய லுங்கி இருக்குது, என்கிட்ட எங்க தாய்மாமா கட்டுன வேஷ்டி இருக்குது, எங்க பூட்டியாச்சு கொடுத்துன சேரி இருக்குது, இதெல்லாம் வச்சு ஒரு கம்ப நட்டி நான் அதை சுத்தி வச்சிருவேன், ஆடு உள்ள வராது அப்படின்னு சொன்னா உனக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம். சரியா? உனக்கு அறிவு இல்லை. தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் ஐஸ்வர்யத்தை, அதை சிலருக்கு சேர்க்கிற தொல்லையை கொடுத்து வச்சிருக்கிறார். நீதிமானாகிய எனக்கு ஞானத்தை கொடுத்து அறிவை கொடுத்து அதை டிரான்ஸ்பர் பண்ணி விடுறார். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, ஞானத்தினாலும் புத்தினாலும் என்னை நிறைத்து அதை டிரான்ஸ்பர் பண்றாரு. நான் சொல்லும் போதே பாருங்க, ஐஸ்வர்யத்தை ஈர்த்துக்கொள்ளக்கூடிய சில ஐடியாஸ் உங்க வாழ்க்கையில பிறக்கும், சில ஞானங்கள் உங்களுக்கு பிறக்கும். ஆமென். நீங்க அப்படியே இருந்துகிட்டு இருப்பீங்க, திடீர்னு ஒரு போன், அது ஒரு ஞானம். திடீர்னு ஒரு சந்திப்பு, அது ஒரு ஞானம். திடீர்னு ஒரு அறிவு, இதை செஞ்சா என்ன அப்படின்னு ஒரு அறிவு. நீ ஐஸ்வர்யத்தை விரும்பாம இந்த அறிவை எதிர்பார்க்காத. நீ ஐஸ்வர்யம் எனக்கு வேணும்னு நம்பாம இந்த ஞானத்தை நீ எதிர்பார்க்காத. அந்த ஞானத்தை வச்சு நீ என்ன செய்வ? மதிக்க மாட்டான் ஒருத்தரும் அப்படின்னு வேதம் சொல்லி தருது. ஆமாங்க, சீரியஸா. அப்படிப்பட்ட ஞானம் பிரசங்கில சொல்லிருச்சு, ஞானத்தையும் புத்தியும் நீதிமானுக்கு தர்றாரு அப்படின்னு சொல்லி தரும்பொழுது என்ன ஆகுது? ஒரு ஐடியா பிறகுது, சில ஞானங்கள் உதிக்குது, சில திடீர்னு உட்கார்ந்துட்டு இருக்கும் போதே ஒரு விஷன் வருது, இதை செய் அப்படின்னு சொல்லுது. சொல்லும் போது என்ன நடக்குதுங்கிறது முக்கியம். வெல்த் டிரான்ஸ்பர் நடக்குது. சொல்லுங்க, வெல்த் டிரான்ஸ்பர் இஸ் கமிங். அத நீ நம்பாம அத வேண்டாம்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த ஞானத்தை வச்சு ஒண்ணும் கிழிக்க போறது இல்ல. பிரசங்கி 9 இதை வாசிச்சு முடிச்சுட்டேன். ஒரே நிமிஷம், இந்த எங்கெல்லாம் ஸ்டோர் அப் ஆயிருக்கு நான் முதல்ல சொல்லிக்கிறேன். சாரி, 12 பாருங்களேன். 12 இதோ இவர்கள் துன்மார்க்கர். 73:12 இதோ இவர்கள் துன்மார்க்கர், இவர்கள் என்றும் சுகஜீவிகளா இருந்து ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள். அப்போ வேதம் தெளிவா சொல்லிருச்சு, உன் பணம் வெளில எங்கேயும் இல்ல, எல்லாம் ஒருத்தன் ஸ்டோர் அப் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறான். வெயிட், கடைசி 5 நிமிஷத்துல எல்லாம் டிரான்ஸ்பர் ஆகும். வெயிட். ஓகே, இப்ப ஞானத்தை பத்தி நான் பேசிக்கிட்டு இருந்தேன். சரியா? பிரசங்கி 14 பாருங்க, 9:14 ஒரு சிறு பட்டணம் இருந்தது, அதுல இருந்த குடிகள் கொஞ்சம் மனிதர். அதற்கு விரோதமாய் ஒரு பெரிய ராஜா அதை வளைந்து கொண்டு அதுக்கு எதிராக பெரிய கொத்தளங்களை கட்டினான். ஒரு சின்ன சிட்டி, அது ஒரு பெரிய ராஜா என்ன பண்றான்? காங்கர் பண்றதுக்கு நினைக்கிறான். 15 பாருங்க, அதுல ஞானம் உள்ள ஒரு ஏழை மனிதன் இருந்தான். என்ன சொல்லுங்க, ஞானம் உள்ள ஏழை மனிதன். அப்ப ஞானமா இருந்து ஏழையா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அவன் தன் ஞானத்தினாலே அந்த பட்டணத்தை விடுவித்தான். ஒரு சிட்டியையே தன்னுடைய ஞானத்தினால ஒரு சண்டை நடக்காம என்ன பண்ணிட்டான்? காப்பாத்திட்டான். அந்த ஏழை மனிதனை ஒருவனும் நினைக்கவில்லை. சொல்லுங்க, ஏழை மனிதனை ஒருவனும் நினைக்கவில்லை. நிறைய பேருக்குள்ள இப்படி ஒரு கேள்வி இருக்கா? பிரதர், நீங்க சொல்றது சரிதான், நீங்க சொல்றதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்றேன், காஸ்பலுக்காக இது உதவி செய்யுதுன்னு. ஆனா அம்பானிட்ட போய் நான் சுவிசேஷம் சொல்லணும்னா எனக்கு இது எப்படி உதவும்? கர்த்தர் பணம் தருவார் அப்படின்னு சொல்லி நான் சுவிசேஷம் சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்தா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு சுவிசேஷம் சொல்லணும்னு எத்தனை பேரை காத்துக்கிட்டு இருக்காங்க. கமலஹாசனுக்கு சொல்லணும்,
நல்லது, ஷாருக்கானுக்கு சொல்லணும், எல்லாருக்கும் சொல்லணும், சுவிசேஷன் சொல்லணும். ஆனா இந்த விஸ்டம், இந்த விஸ்டம் ஆன ஒரு மனுஷன் ஏழையா இருந்தா பாத்தீங்களா, சிட்டியே கான்கரர் பண்ணி வந்த ராஜாவை பேசி சமாளிச்சு ஒன்னில்லாம பண்ணி சிட்டியை காப்பாத்திட்டான். ஜனங்கள் அவனை மறந்தார்கள் அப்படின்னு இருக்குது. ஏன் ஏங்கிறத மென்ஷன் பண்ணுது. அந்த ஞானவானை மறந்தார்கள் அப்படின்னு சொன்னா அது வேற. இந்த இடத்துல எம்பசைஸ் பண்ற ஒரு விஷயம் இருக்குது. அவன் ஞானவானா இருந்தும் ஏழையா இருந்தான். அந்த ஏழை மனிதனை அவன் ஞானவானை மறந்தார்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணல, அந்த ஏழை மனிதனை மறந்தார்கள் அப்படின்னு வருது. நீ அம்பானிக்கு போய் சுவிசேஷம் சொல்லணும், நீ ஏழை மனிதனா இருந்தா அவன் கேட்டு வாசல் கூட போக முடியாது. அங்க ரட்சகரை பத்தி நீ பேசணும்னா நீ ஒரு ஐஸ்வர்யவானா இருக்கணும் அல்லது ஒரு மிராக்கிள் பண்ற மனுஷனா இருக்கணும். ரெண்டுமே வேணும். நீ அவன் கேட்ட தொடணும்னா முதல்ல நீ ஐஸ்வர்யவானா இருக்கணும், அங்க உள்ள போய் மிராக்கிளும் பண்ணணும். பண்ணாதான் அவன் சுவிசேஷத்தை ஏத்துக்கிடுவான். ரெண்டுமே இல்லாம நீ ஐஸ்வர்யத்தையும் வெறுத்து அத பண ஆசை அது அப்படியா கொண்டு தேவையில்லாத வார்த்தையை தேவையில்லாத இடத்துல கோர்த்து விட்டு நீ வேடிக்கை பார்த்தன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. சொல்லுங்க, இது பண ஆசை அல்ல, இது எனக்கு நடக்க வேண்டிய நீதி. சூஸ் பண்றதும் சூஸ் பண்ணாதும் என் கையில இருக்குது. வெல்த் டிரான்ஸ்பர் இஸ் a matter of choice. இவன் ஞானவானா இருக்கிறான், ஆனா இந்த ஞானத்தை வச்சு அவனுக்கு என்ன செய்யணும் தெரியல பாருங்க. நீ ஞானவானா இருந்தாலும் பணம் என்னை நோக்கி வரணும்னு நீ நம்பலன்னா உன்னை ஒருத்தனும் மதிக்க மாட்டான்னு இன்னைக்கு நேரத்தில் தாவீது காலத்திலேயே எழுதி வச்சுட்டாங்க. சாலமோன் நாட்களிலே எழுதப்பட்டது. 4000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டான் பாத்துக்கோங்க. கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நீதிமானுக்கு ஞானத்தையும் அறிவையும் தரிக்கிறார், சேர்த்து வைக்கிற தொல்லையை ஒருத்தருக்கு கொடுத்திருக்கிறார். நாங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. அப்படி பார்த்தா ஆமாப்பா ஞானம் முக்கியம்ப்பா, அறிவு முக்கியம்ப்பா அப்படின்ட்டு போயிருக்கலாமே. ஞானமும் அறிவும் இருக்கு. எதுக்கு சேர்த்து வச்சிட்டு இருக்கான் ஒருத்தன், அவன் இருந்து டிரான்ஸ்பர் ஆகிறதுக்கும் அதை கையாளுறதற்கும். ஏமே என்னத நீ ஞானம் ஞானம்னு சொல்லிட்டு இருக்கீங்க? என்னத ஞானம்னு சொல்லிட்டு இருக்கீங்க? தினசரி வாழ்க்கையில நம்மளுக்கு நடக்க வேண்டிய காரியங்களை நீ சரியா கையாண்ட, அந்த முடிவு சந்தோஷமா இருந்ததுன்னா அதை நீ என்ன சொல்ற? விஸ்டம்பா, ஞானமா கையாண்டுட்டப்பா அப்படின்னு நீ சொல்ற இல்லையா? எனக்கு இருக்கீங்களா இருக்கீங்களா இருக்கீங்களா? போயிட்டு போயிட்டு வரீங்களா? நிறைய பேர் போயிட்டு போயிட்டு வர மாதிரி இருக்கு. எதை ஞானம்னு சொல்றோம்? ஒரு விஷயத்தை உனக்கு கையாள தெரியுதுன்னா அது ஞானம். ஆண்டவர் சொல்றாரு, ஞானத்தையும் அறிவையும் தாரேன், ஒருத்தனுக்கு சேர்த்து வைக்கிற தொல்லையை கொடுத்துருக்கிறேன், அதை டிரான்ஸ்பர் பண்ணி விடுறேன். அப்படின்னா என்ன சொல்றாரு? இந்த பணத்தை கையாளக்கூடிய ஞானத்தினால நான் நிரப்புவேன். பணத்தை கையாளக்கூடிய தன்மை ஞானம் உனக்குள்ள இருக்கும்போது அது பண ஆசை அப்படி கிடையாது பாருங்க. பண ஆசை கிடையாது. ஞானம் இருந்ததுன்னா அது மேல உனக்கு ஆசை இருக்காது. இவனை வசனத்தை வாசிக்கானுங்களா என்னன்னே எனக்கு புரியல. பணம் அப்படின்னு பேசணும் அப்படின்னாலே பண ஆசை அப்படிங்கிறான். டேய், பணம்னு பேசினதெல்லாம் பண ஆசைனா இந்த ஐஸ்வர்யத்தை பத்தி இவ்வளவு வார்த்தை சொல்லுத, இது அப்போ பண ஆசையின் புத்தகமா? அப்படி இத நீ பண ஆசையின் புத்தகம் நீ தீர்மானம் பண்ண அப்படின்னு சொன்னா எஸ், நானும் அதையே அங்கீகரிக்கிறேன். ஆனா இது அப்படி இல்லையே, இது அப்படி இல்லையே, இது அப்படி சொல்லலையே. இது அதை கையாளக்கூடிய ஞானம் தான் சொல்லுது. ஏமே எல்லாரும் சொல்லுங்க, மணி வித் மிஷன், மணி வித் மிஷன். நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க பாருங்க. இவன் பழைய உடன்படிக்கையில இருந்து பழைய ஏற்பாடுல இருந்து இந்த மாதிரி ஐஸ்வர்யத்துக்கு ஒத்த வார்த்தைகளா எடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறான். சரியான ஆம்பளையா இருந்தா நீ புதிய உடன்படிக்கையில இருந்து பேசுறான் அப்படிங்கிறாங்க. இப்ப நான் ஆம்பளை நிரூபிச்சிருவேன். இனி என்ன செய்ய போற? நீ உட்கார்ந்து இந்த மெசேஜ் கேட்க போறியா? பழைய உடன்படிக்கையின் வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்குது. நீ ஒரு புக்கை 2 தடவை ஏண்டா பிரிண்ட் எடுக்கிற விளக்கண்ண பழைய அந்த பேஜ்ல இருக்குது, அதை ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கிற, அதை போய் நீ வாசிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்கிறார்? ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்லிருச்சு. சொன்னதுக்கு அப்புறம் நீ அதுல இருந்து எடுத்து காமிக்காத, இதுல இருந்து எடுத்து காமினா நீ ஆம்பளையா? சின்ன பேசிக்கான அறிவு கூட இல்லை பாருங்களேன். அவன் கிழிச்சிரு, பழைய உடன்படிக்கை கிழிச்சிருங்க. நானு அப்ப புதிய உடன்படிக்கை நீ உட்காந்து வாசிப்ப. வாசிக்கும் போது பார்த்தா அங்க சொல்லி இருக்கு இல்லையா அப்படின்னு வரும்போது அந்த பேஜை நீ தேடிக்கிட்டு இருக்கணும். பரவு
அப்ப அந்த பைபிள் கிடைக்காம நீ என்கிட்ட தான் வருவேன். நான் உனக்காக பழைய உடன்படிக்கைக்குன்னு தனி பைபிள் வச்சிருக்கேன், அதை உனக்கு எடுத்தாங்க. ஓகே. ஐயோ ஐயோ. பிரசங்கி தெளிவா சொல்லிட்டாரு, ஞானம் எதுக்காக? பணத்தை கையாளுறதுக்காக. அதனாலதான் அந்த வார்த்தை திரும்ப திரும்ப அதை எம்பசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது பாருங்க. ஆமென். சோ இன்னொரு காரியத்தையும் நான் போன தடவை சொல்லும் பொழுது இப்படி சொன்னேன், காஸ்பல் சொல்றதுக்குன்னு சில அபிஷேகம் இருக்குது. ஊழியக்காரன் பணக்காரனா இருக்கணும், பணம் சும்மா வர்றதில்ல, அனைட்டடுக்காக தான், அனைட்டடா இருந்தாதான் காசு வருது அப்படிங்கறத நான் சொல்லிட்டு இருந்தேன். அதையும் நான் உங்களுக்கு லைட்டா காட்டுறேன் பாருங்க. லூக்கா 4:18. புதிய உடன்படிக்கையில கேட்டான் இவங்கள, இந்த தானே சின்ன பையன் தான் கேட்டான், அதனாலதான் மரியாதை எல்லாம் பேசினேன். சரியா? பெரியவர்கள் கேட்டிருந்தாங்கன்னா பெரிய மரியாதையா கேட்டிருப்பேன். மரியாதையா சொல்றேன், நீங்க அதை கேட்டுக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன். டென்ஷன் ஆகுது. சரியா? நீங்க விமர்சிக்கலாம், தப்பு இல்ல. நாகரிகமான வார்த்தைகளை போட்டு நீங்க விமர்சித்தீங்கன்னா நல்லா இருக்கும் இல்லையா? இல்லைன்னா மூடனுக்கு அவனுக்கு ஏத்த மாதிரி புத்தி சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கு. எப்படி வசதி? லூக்கா 4:18. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இது ஏசாயால இதே வசனம் வரும் பொழுது பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை தான் எடுத்து இவர் என்ன பண்றாரு, வாசிக்கிறாரு. அதுல நல்லா சொல்லியிருக்கும் பாருங்க. குருடருக்கு பார்வையும் அதுலயே வருது இல்லையா, இருதயம் நறுங்குண்டவர்களுக்கு குணமாக்கும். இருதயம் நறுங்குண்டவங்களுக்கு என்ன சுவிசேஷம் தருது? சுவிசேஷம் தருகிற விஷயம் என்ன? இருதயம் நொறுங்குண்டு போய் இருக்கிறாங்க, அவங்களுக்கு சுவிசேஷம் என்ன கொடுக்குது அப்படின்னா, அவங்களுக்கு என்ன கொடுக்குதான்? குணமாக்க உடைய ஒரு வல்லமைய அங்க கொடுக்குதான். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை. ஜெயில இருக்கிறான், அவனுக்கு எது சுவிசேஷம்? ரிலீஸ் ஆகுறதுதான் சுவிசேஷம். இருதயம் நொறுங்குண்டு இருக்கிறவன் குணப்படுறதுதான் சுவிசேஷம். ஜெயில இருக்கிறவன் விடுதலை ஆகுறதுனா என்ன பண்ணுது? சுவிசேஷமா இருக்குது. குருடனுக்கு என்னவா? பார்வை அடைகிறதுனா சுவிசேஷம். புரியுதா? சினானிமிஸ் ஆன்டிமிஸ் போட்டு சொல்லிட்டு இருக்காருங்க. பொருள்படுத்துக, தமிழ்ல சொல்லுவாங்களா, ஏற்ற வார்த்தையோடு பொருத்துக, பொருத்துக அப்படின்னு வருது பாருங்க. அந்த மாதிரி பொருத்தி பொருத்தி பேசிட்டு இருக்கிறார். சுவிசேஷம் என்னெல்லாம் கொண்டு வருது அப்படிங்கறத சொல்றாரு இல்லையா? இது எல்லாமே அனைட்டிங் பாருங்க, எல்லாமே அபிஷேகத்தினால வர்றது. சும்மா ஒருத்தனை குணப்படுத்த முடியாது. கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இருக்கணும், அவனை அனைட் பண்ணணும். அனைட் பண்ணும் போதுதான் சுகமே நடக்குது, வியாதி விடுதலை ஆகுது. சரியா? அப்ப சிறைப்பட்டவர்களை விடுவிக்கிறது அப்படிங்கிறது ஒரு அபிஷேகமா? அட்வொகேட்டா இருக்கிறது ஒரு அபிஷேகம் பாருங்களேன். சும்மா நினைக்க கூடாது. டாக்டரா இருக்கிறது ஒரு அபிஷேகமா? காசு இருக்குங்கிறதுனால ஒருத்தன் டாக்டர் ஆனான்னா, காசுக்காகவே ஹாஸ்பிட்டலை கட்டி குடலை இருக்கிறதுக்கு பதிலாக இருதயத்தை அறுத்துப்படுவான் அப்படின்னு சொல்லுது. இதாவது பரவாயில்ல, ஒரு நியூஸ் பார்த்தேன். அப்பாவுக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு பதிலாக மகனை பிடிச்சி ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. கொஞ்சமாவது நியாயம் வேண்டாமாடா? நீ அல்சருக்கு வந்தவன நீ வேற ஏதாவது ஒரு ஆபரேஷன் பண்ணிட்ட, கிட்னி ஆபரேஷன் பண்ணிட்டா கூட கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிடுச்சு, ஏதோ அறிவில்லைன்னு சொல்லலாம். ஆனா ஆளையா மாத்தி ஆபரேஷன் பண்றேன்னா நீ எப்படிப்பட்ட அபிஷேகம் உள்ளவனா இருப்ப? என்ன காரணம் பாருங்க. எல்லாரும் டாக்டர் ஆனுங்கிற அவசியம் இல்ல. சரியா? எதற்காக நீங்க அனைட் பண்ணப்படுறீங்களோ அதை நீங்க செஞ்சாலே போதுமானது. அதுலயே கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம். நீ சம்பாதித்திற்காகவே டாக்டர் ஆகணும்னு நினைச்சனா கண்டவன் வயிற்றெல்லாம் கண்டமணிக்கு அறுத்து விட்டுருவேன். பாவம் செய்யாத. எங்க போனாலும் சிசரியன், எங்க போனாலும் சிசரியன். ஏன் நான் அதை வெறுக்கிறேன், வன்மையா கண்டிக்கிறேன். எங்க போனாலும் அதெல்லாம் உண்மையிலே கர்த்தருடைய திட்டத்துக்கு முரண்பாடானது பாருங்க. நீங்க என்ன பண்ணணும்? கன்சீவ் ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்னா பிரேயர் பண்ணுங்க. ஆண்டவரே, எபிரேய ஸ்திரீக்கு ஒத்த பலனை எனக்கு தாங்க டாடி. ஆமென். அதற்காக என்னை அபிஷேகம் பண்ணுங்க டாடி. சரியான டாக்டர்ஸ்ட நான் போகணும், சரியான மருத்துவச்சிகள்கிட்ட நான் போகணும். எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவச்சிகளுடைய கண்கள்ல தயவு கிடைச்ச மாதிரி தகப்பனே, அவங்க எல்லாம் 1000 திட்டம் பண்ணாலும் என்னை சரியான ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு என்னை வழி நடத்துங்க. சும்மா பெருமைக்கு மாரடிச்சுட்டு அவங்களுக்கே அதுதான் இவங்களுக்கே அதுதான் போய் நல்ல ஹாஸ்பிட்டல் ஆக்கும், பெரிய ஹாஸ்பிட்டல் ஆக்கும்னு போய் வயிற்று கிழிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. அந்த பெயினை தாங்க முடியாது அப்படின்ட்டு அதை பெயின்லெஸ் டெலிவரி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கிழிச்சு எடுக்கிறது தான் பெயின்லெஸ் டெலிவரின்னு தப்பாலாம் ப்ரொமோட் ஆயிட்டு இருக்கு பாருங்க. நம்பாதீங்க.
எபிரேய ஸ்திரீக்கு ஒத்த ஒரு பலன் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகும். இயேசுவின் நாமத்தினால நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். யூ ஆர் அனாயிட்டட் டு டெலிவர் அ நார்மல் டெலிவரி. அதற்காக ஒரு அபிஷேகத்தை, எப்படி பிரதர் இந்த அபிஷேகம் வருது? அபிஷேகம் பெறப்பட்டவன் உங்க மேல அந்த அபிஷேகத்தை ரிலீஸ் பண்ணிட்டா நீங்களும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். ஆமென். அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசு நம் மீது அதை டிக்ளேர் பண்ணியிருக்கிறார். நீங்களும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். பணம் சம்பாதிக்க நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். சரி, விஷயத்துக்கு வருவோம். ஆமென். இப்போ எல்லாத்துக்கும் சினானிமிஸ் ஆண்டனிமிஸ் சொல்லிட்டு இருக்குது. என்ன சொல்லுது? குருடனுக்கு பார்வை, சிறையில் இருக்கிறவனுக்கு விடுதலை, நொறுங்குண்டு இருக்கிறவனுக்கு ஹீலிங் அப்படின்னு சொல்லுது. தரித்திரனுக்கு சுவிசேஷம்னு சொல்லுது. அப்ப என்ன வருது? சுவிசேஷம் கொண்டு வருவது என்ன? தரித்திரனுக்கு சுவிசேஷம்னா தரித்திரனுக்கு கூட்டு வந்து கர்த்தர் உன்னை பாருப்பா, பரலோகத்துல பாருப்பா, நீ இன்னைக்கு செத்தா நாளைக்கு பாருப்பா, அது கிடையாது. அவனுக்கு தரித்திரனுக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கணும்? ஐஸ்வர்யம். எல்லாம் சொல்லுங்க, ஐஸ்வர்யம். தரித்திரனுக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுதுன்னா இயேசு ஒரு அனைட்டிங்கோட வாராராம். என்ன அனைட்டிங்னா, குருடனுக்கு பார்வை, செவிடனுக்கு காது கேட்கறது, முடவனை நடக்க வைக்கிறது, அனுக்கிரக வருஷத்தை சொல்றது. அது மட்டும் இல்ல, தரித்திரனுக்கு செல்வத்தை கொடுப்பது. ஆமென். அல்லேலூயா. ஐயோ, அற மாதிரி கையா தட்டி விசில போட்டு, ஆமென். ஊர் உலகம் 1000 சொல்லும், குறிப்பா கிறிஸ்தவ உலகம் கண்டமணிக்கு பேசும். இவனுக்கு பாருங்களேன், கண்டவங்களையும் பேசினான். கிறிஸ்தவன்னா இப்ப பாருங்க, ஆடுனா ஆட்டம், இன்னைக்கு போய் உள்ள இருக்கான் அப்படிங்க பாருங்க. அட கிறுக்கு பேல, சொல்றவன் கிறிஸ்தவனும் கிடையாது, கிறிஸ்தவனும் சொல்லுதான் இதுல ஆடுனா ஆட்டம் அப்படின்னு. ஏசு ஆடி ஆயா பிரசங்கம் பண்ணாரு அப்படின்னு நீ பாத்தியா? ஆடாம பிரசங்கம் பண்ணதை நீ பாத்தியா? என்ன ஆடி பிரசங்கம் பண்ணாரான்னு கேட்டுட்டு இருக்க? என்ன மாத்தான் வருது வாயில? நல்லா இருந்துட்டு போ. இவனுக்கு வந்து இவன் போடுற பேண்ட் சட்டை மாதிரியே நம்மளும் போடணும்னு நினைக்கான். ஏசு பேண்ட் சட்டை போட்டு நீ பாத்திருந்தியா? அப்ப ஏன் நீ பேண்ட் சட்டை போடுத? ஏசு பல்லு தேய்ச்சி நீ பாத்தியா? ஏசு குளிச்சாருன்னு வேற எங்கேயாவது சொல்லுதா? யோவான்ட்ட ஞானஸ்தானம் எடுத்தாருன்னு ஒரு தடவை சொல்லுது. ஒரு தடவை தான் வாழ்க்கையில குளிச்சாருன்னு எடுத்துக்கிட்டியோ? இவனுங்களுக்கு வந்து பாருங்களேன், இவனுக்கு புரியாததை வந்து செஞ்சுட்டா அது உடனே தப்பு அப்படின்ட்டுருவான். நீ அந்த காலத்துல பெல் பாட்டம் போட்டு அப்படியே தரையை தூத்துக்கிட்டே வந்தா, இன்னைக்கு நானும் அப்படியே தூத்துக்கிட்டே அலைய முடியும்? இயேசு செஞ்சாரு, இயேசு செய்யலன்ட்டு உனக்கு வெளிப்பாடு இல்லை, உனக்கு அதை குறித்ததான அறிவு இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? சொல்லுங்க, என் இயேசு ஐஸ்வர்ய சம்பந்தர். அது வேதம் தெளிவா சொல்லுது. அவர் சுவிசேஷத்திலேயே ஐஸ்வர்யத்தை வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் வந்து திரும்ப திரும்ப இயேசு சொன்னாரா இயேசு சொன்னாரான்னா தெளிவா சொல்லிட்டாரு. யாத்ராகமத்துல போன தடவை நம்ம என்ன பண்ணோம், அதை சொல்லி நம்ம முடிச்சோம். இப்ப மறுபடியும் அதுல தான் நம்ம முடிக்க போறோம். வெல்த் டிரான்ஸ்ஃபருக்கு ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. வரும் நாட்களை நான் அதை பத்தி தொடர்ந்து பேச போறேன். பணம் வரும், பணம் தங்கும். எல்லாரும் சொல்லுங்க, பணம் வரும், பணம் தங்கும். இதெல்லாம் விரும்பணும் பாருங்க, இதெல்லாம் விரும்பணும். அது அந்த வார்த்தையை அப்படியே என்ன செய்யணும்? நம்பணும். அந்த வார்த்தையை அப்படியே விரும்பணும். அப்படி விரும்பும் போதுதான் அது நம்முடைய வாழ்க்கையில ஆக்டிவேட் ஆகுது. இதை மேம்போக்கா அப்படியே எடுத்துட்டு போறதுனாலயோ அல்லது இதை குறிச்சதான ஒரு ஈகர் இல்லாம, இதை குறித்ததான ஒரு பிரயாசம் இல்லாம என்ன பண்ணாது, இது நடக்காது பாருங்க. இதை குறித்ததான அதிதீவிரம் நம்முடைய வாழ்க்கையில வேண்டும். ஒரு லெவலுக்கு மேல நீங்க அதை பத்தி ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டிய அவசியமே இருக்காது. ஒரு லெவலுக்கு மேல சொல்லுங்க, ஒரு லெவலுக்கு மேல ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டிய அவசியமே இருக்காது பாருங்க. நீங்க நிக்கிற இடத்துல இருந்து அது வந்துகிட்டே இருக்கும். ஆரம்பம் தான் ஒரு மாதிரி இதா இருக்கும். நிறைய பேரு இதை கேட்கும் பொழுது சோர்வுக்குள்ள ஆகிற சிச்சுவேஷன்லாம் இருக்குது பாருங்க. நான் முதலே சொல்லிடுறேன், சரியா? கேட்கும் போதே ஒரு மாதிரி ஒரு டயர்டு நடக்கும், ஒரு மாதிரி டயர்ட் ஆகும். கேட்கும் போது எத்தனை தடவை இதை நம்ம கேட்டுட்டோம், எத்தனை தடவை இதை நம்ம பார்த்துட்டோம், இதை எத்தனை தடவை நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி டயர்ட் ஆகி நம்ம சொல்ல வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருவீங்க. அந்த டைமை விட்டுறாதீங்க. அந்த டைம்ல இன்னும் ரெட்டிப்பா சொல்லுங்க. ஏன்னா அதுதான் டோர் ஓபன் ஆகக்கூடிய நேரமா இருக்கும். புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது?
ஒரு டயர்டு வரும் பாருங்க. சொல்லிட்டேன் பிரதர். எத்தனை பேருக்கு அப்படி இருந்திருக்கு? யாத்திராகமம் 3:22 3:21 இருந்து பார்ப்போம். அப்பொழுது அந்த ஜனங்கள் எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன். நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. ஒவ்வொரு ஸ்திரீயும் தன் தன் அயலகத்தாரிடத்திலும் தன் தன் வீட்டில் தங்குகிறவர்களிடத்திலும் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குவார்கள். அவைகளை அவர்கள் உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமாரத்திகள் தரிப்பித்து எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள் என்றார். இதுல பியூட்டி என்னன்னா, பக்கத்து வீட்டுல இருக்கிற எகிப்துல உள்ள எகிப்துக்காரன்ட்ட போய் கேட்கறது மட்டும் இல்ல, அவன் வீட்டுக்கு எவனாவது கெஸ்டா வந்திருப்பான் பாத்தீங்களா, அவன்கிட்டையும் சேர்த்து நீ புடிங்கிட்டு விட்டுருவ அப்படிங்கிறாரு. ஒரு விஷயத்த நல்ல தெரிஞ்சுக்கோங்க. உலகத்துல எங்க செல்வம் இருந்தாலும், உலகத்துல எங்க பணம் போக்குவரத்து இருந்தாலும், உலகத்துல எங்க இந்த மாதிரியான ஐஸ்வர்யம் குவிந்து இருந்தாலும், சின்ன சின்னதோ பெருசு பெருசோ, நீதிமானாகிய எனக்காக இவைகள் உண்டாக்கப்பட்டிருக்குது. ஆமென். அதுதான் இங்க சொல்ல வர்றாரு. அவன் வீட்டு கெஸ்ட் ஒருத்தன் இருப்பான், அவன் வீட்டுக்கு விசிட்டரா ஒருத்தன் வந்திருப்பான், அவன்கிட்ட நீ புடிங்கிருவே அப்படிங்கிறாரு. மைனாரிட்டி பீப்புள் மெஜாரிட்டியா இருக்கிற ஆட்கள் இருந்து ஒரு பெரிய டிரான்ஸ்பர் நடக்குதுன்னா, இதுக்கு பின்னாடி கர்த்தருடைய வார்த்தை இருக்குது, இதுக்கு பின்னாடி கர்த்தர் இருக்கிறார். நான் சொல்லுகிற இந்த ஐஸ்வர்யத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு மாயாஜாலம் இல்ல, யார் இருக்கிறா? கர்த்தர் இருக்கிறார். அதை விளங்கிடணும் பாருங்க. சோ இந்த டிரான்ஸ்பர் நடக்கிறதுக்கு, இந்த வெல்த் டிரான்ஸ்பர் நடக்கிறதுக்கு என்னுடைய தகுதி என்ன? என்னுடைய தகுதி என்ன? உங்க தகுதி என்ன அப்படிங்கிறது கலாத்தியர் 3:28. நிறைய மிராக்கிள் மணி, நம்ம போன தடவை ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய மிராக்கிள் மணி ஃப்ளோ ஆயிருக்குது. ஸோ நிறைய பேர் சாட்சி சொன்னாங்க, அந்த குரூப்லயே கூட போட்டாங்க. எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. அப்ரிஷியேட் பண்ணுங்க அந்த மாதிரியான விஷயங்களை. இன்னொன்னு சும்மா இல்லை, நான் கன்ஃபார்ம் பண்ணேன். சரியா? மிராக்கிள் மணின்னு உடனே நம்ம ஜாலி அப்படின்னு சொல்லி அப்படியே நம்புறது இல்லை. என்ன பண்றோம்? அதை தீவிரமா விசாரிக்கிறோம், என்ன நடந்தது, எப்படி நடந்தது அப்படின்னு. பேங்க் லோன் ஏதாவது கேட்டு அது கிரெடிட் ஆன உடனே அது மிராக்கிள் மணி அப்படின்னு சொன்னா அதை நம்ம மிராக்கிள் மணியா கன்சிடர் பண்றது இல்லை. சரியா? ஆச்சரியமான விதத்துல உங்களுக்கு ஒரு தயவு யாரோ காட்டுற ஒரு தயவா இருக்கலாம், அல்லது தெரியல பிரதர் உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்தத விஷயமா இருக்கலாம். இப்படிப்பட்டவைகளை தான் நம்ம மிராக்கிள் மணி. அல்லது நீங்க பேங்க்ல போய் விசாரிச்சாலும் யார் அனுப்புனா என்ன அனுப்புனான்னு தெரியாது, அந்த மாதிரி இருக்கும் பாருங்க. அதுதான் மிராக்கிள் மணியா நம்ம கன்சிடர் பண்றோம். இப்ப நான் எனக்கு வர்ற ஆஃபரிங்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் நான் மிராக்கிள் மணியா சொல்லவே மாட்டேன். அதெல்லாம் நான் மிராக்கிள் மணியா சொல்லவே மாட்டேன். சிலது வரும் பாருங்க, உள்ள நடந்திருக்கு, நிறைய நடந்திருக்கு. யார் அனுப்புனானே தெரியாது, அவங்க அதை பத்தி பேசவும் மாட்டாங்க. நானும் பேங்க்ல போய் விசாரிப்பேன், எந்த கண்ட்ரில இருந்தே வந்ததுன்னு தெரியாது அப்படின்றாங்க. அதுதான் மிராக்கிள் மணியா நான் கன்சிடர் பண்ணுவோம் பாருங்க. இது விதைப்பு அறுப்பு. இது எனக்கு வர்ற ஆஃபரிங்லாம் நான் விதைச்சிருக்கிறேன், எங்கேயோ எனக்கு அறுவடையா வருது. நான் இவ்வளவு நேரம் நேரத்தை விதைக்கிறேன், இவ்வளவு நேரம் என்னுடைய மனதை விதைக்கிறேன், அதற்கு உண்டான ஒரு விஷயம் நடக்குது பாருங்க. அதற்கு நான் பாத்திரவான் என்று நீங்க என்ன பண்ணீங்க, அந்த வார்த்தையை கனப்படுத்தி நீங்க விதைக்கிறீங்க. அதெல்லாம் மிராக்கிள் மணியா நான் சொல்ல மாட்டேன். எனக்கே புரியாம இருக்கணும், எனக்கே புரியாம இருக்கணும். அப்படி வந்ததுதான் மிராக்கிள் மணியா கன்சிடர் பண்றது பாருங்க. சரி வாங்க, கலாத்தியர் 3:28. யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுவாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். ஆகவே நீங்க எந்த நாட்டுக்காரனா இருந்தாலும் சரி, எந்த ஜாதிக்காரனா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, வேலை பார்த்துட்டு இருந்தாலும் சரி, வீட்டு எஜமாட்டியா நீங்கள் இருந்தாலும் சரி, வெல்த் டிரான்ஸ்பர் உங்களுடையதா இருக்கிறது. நீங்க ஃபாரின்ல இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டுல இருந்தாலும் சரி, திருநெல்வேலியில இருந்தாலும் சரி, மதுரையில இருந்தாலும் சரி, வெல்த் டிரான்ஸ்பர் உங்களுடையதா இருக்கிறது. நீங்கள் குட்டையா இருந்தாலும் சரி, நெட்டையா இருந்தாலும் சரி, படிப்பறிவு உள்ளவர்களா இருந்தாலும் சரி, இல்லாதவர்களா இருந்தாலும் சரி, வெல்த் டிரான்ஸ்பர் உங்களுடையதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். வெல்த் டிரான்ஸ்பர் உங்களுடையதாய் இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, வெல்த் டிரான்ஸ்பர் என்னுடையதா இருக்கிறது. பாருங்க, படிப்பை நான் தப்புன்னு சொல்லல, படிப்பை நான் தப்புன்னு சொல்லல. ஐ எம் எஜுகேட்டட். என்னது எஜுக்கலையா அப்படிங்கிறீங்களா? இல்ல, ஐ எம் எஜுகேட்டட். நான் படிச்சிருக்கிறேன். சரியா? பி குவாலிஃபைடு பாருங்க. ஆனா பில நீ என்ன படிச்ச அப்படின்னு கேட்டா
வெயில நான் ஒண்ணும் படிக்கல, பட் ஐ எம் எஜுகேட்டட். சரியா? டிகிரி என்கிட்ட இருக்குது. காலேஜுக்கு போனேன், படிச்சனான்னு கேட்டா நான் படிக்கல. ஆனா என் ஒய்ஃப் அப்படி இல்ல, காலேஜுக்கு போய் படிச்சவா. நல்ல காம்பினேஷன். படிப்பு நான் தப்புன்னு சொல்லல, படிக்கணும், நல்லா படிக்கணும். ஆனால் உங்கள் கல்வி உங்களுடைய ஐஸ்வர்யத்தின் ஆதாரம் அல்ல. வெல்த் டிரான்ஸ்பர் நடக்கிறதுக்கு அது எஜுகேஷன் குவாலிபிகேஷனை அது கேட்கறது இல்ல. அதற்காக நான் சொல்றேன். அதுக்காக இவர் படிக்க வேண்டான்ட்டாரு அப்படின்னு நான் சொல்லல. சரியா? வெளுத்து படம் வெளுத்து நல்லா படிக்கணும். கோபிநாத் சொல்றாரு, யாரு நீயா நான் கோபிநாத் சொல்றாரு பாருங்க, படிக்காத 10 பேரை பார்த்துட்டு காமராஜர் படிக்கல, சச்சின் டெண்டுல்கர் படிக்கல, தனுஷ் படிக்கல, அவர் படிக்கல, ரஜினி படிக்கல, கமல் படிக்கல அப்படின்னு சொல்லி நீ 10 பேரை தான் சொல்லுவேன். படிச்சு முன்னேறினா 1000 பேரை நான் சொல்லுதேன் அப்படிங்கிறான். ரியலி படிக்கணும் பாருங்க, நல்லா படிக்கணும். நான் சீரியஸா சொல்றேன், அன்எஜுகேட்டடா உங்க சூழல் நிமித்தமா நீங்க அப்படி வளர்ந்துட்டீங்கன்னா அதுல ஒண்ணும் பெரிய தப்பு இல்லை. சரியா? ஆனா நீங்க படிக்கிறவர்களா இருக்கணும், ஏதாவது படிக்கிறவர்களா இருக்கணும். குமுதம் கல்கண்டு எல்லாம் இல்ல, காமிக்ஸ் எல்லாம் இல்ல. நீங்க என்ன பண்ணணும், நல்ல ஞானமுள்ள புத்தகங்களை நீங்க என்ன பண்ணணும், படிக்கிறவர்களா இருக்கணும் பாருங்க. நீங்க அப்படி படிச்சுட்டாலே யூ ஆர் எஜுகேட்டட். சரியா? அப்படி படிச்சுட்டாலே நீங்கள் எஜுகேட்டட். என்னால படிக்கலையே அப்படிங்கிறத நீங்க வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்றேன்னு தவிர படிப்பு வேண்டாம் நான் சொல்லல. கண்டிப்பா படிக்கணும், ஏதாவது படிக்கணும். எந்தெந்த கவர்மெண்ட் கீழே நீங்க இருக்கிறீங்களோ அதுல என்னென்ன சிலபஸ் நல்லா இருக்குதோ அதுல நீங்க என்ன பண்ணணும், கண்டிப்பா படிக்கணும் பாருங்க. சமூக அக்கறையெல்லாம் உங்களுக்கு வேணும். எஜுகேஷன்ல நீங்க குவாலிஃபைடா கண்டிப்பா இருக்கணும். ஸோ படிப்புக்கு நான் எதிரான ஆள் கிடையாது. அப்படி யாரும் என்கிட்ட வந்தா வெளுத்து விட்டுருவேன். சரியா? கண்டிப்பா படி முதல்ல. வந்து அங்க அப்படியாக்கும் இப்படியாக்கும் அப்படின்னு சொன்னா வச்சு ஒரே இழுப்பா இழுத்து என்ன பண்ணிடுவேன், ஒழுங்கா போய் படி அப்படின்ட்டுருவேன். படிக்கிற வயசுல உனக்கு என்ன கிழிக்கிற வேலை அப்படின்னு சொல்லி கேட்டுருவேன். அதனால பி சீரியஸ். நல்லா படிக்கிற பிள்ளைங்க என்ன பண்ணுங்க, நல்லா படிங்க. சரியா? தேவன் வந்து ஒண்ணுக்கும் உதவாதவர்களை எடுக்கிறாரு, உயர்த்துறாரு. நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா வீம்புக்கு நான் ஒண்ணுக்குமே உதவாம தான் போவேன், நான் ஒண்ணுக்குமே விளங்காம தான் போவேன் அப்படின்னு சொன்னா உன்னை மீட்கிறது ரொம்ப கஷ்டம். சரியா? சூழ்நிலை நிமித்தம் ஒருத்தனுக்கு அப்படி இருக்குது. அவன் பிறந்த விதத்திலேயே அப்படி இருக்குது. பிறந்துக்கும் போதே அவன சமூகமே நசுக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொன்னா அதுல தேவனுடைய கிரியைகள் வல்லமையா இருக்கும். ஆனா நீ கொழுப்பெடுத்து போய் நான் படிக்க மாட்டேன், நான் வந்து அதை செய்ய மாட்டேன், நான் வேலைக்கு போக மாட்டேன், 7 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு எங்க தாத்தா சொத்து சேர்த்து வச்சிருக்கிறாரு, அதனால நான் வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்னு நீ சொல்லிட்டு இருந்தனா நீ நல்லா விசாரிச்சு பாரு. உனக்கு முன்னாடி இருந்த 7 தலைமுறையும் இதே டயலாக பேசி உட்கார்ந்து திணிப்பு ஒண்ணு இல்லாம ஆக்கி வச்சிருக்கும். வேலைக்கு போ, படி. உனக்கு இப்போதைக்கு நீ ஸ்டூடெண்டா இருக்குன்னா அதுதான் உன்னுடைய வேலை. அதுல நீ என்ன பண்ணு, உன் கைக்கு நேரிடுகிறத உன் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடையும் நீ செய். செய். இவ்வளவு வாய்களையே பேசுற நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். சரியா? இவ்வளவு வாய்களையே பேசுற நான் என்ன பண்றேன், பிசினஸ் பண்றேன். என் ஒய்ஃப் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறா. சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் ஒரு டியூஷன் சென்டர் நடத்திட்டு இருக்கிறா பாருங்க. சும்மா வேடிக்கை பார்த்துட்டு உட்கார்றது இல்ல, உட்கார்ந்து அதை தியானிக்கிறோம், உட்கார்ந்து ஒரு வேலையை செய்துகிட்டே இருக்கிறோம் பாருங்க. அதனால என்ன பண்ணணும், வேலைக்கு போகணும். எனக்கு மிராக்கிள் மணி வரும் பிரதர், எனக்கு வந்து செழிப்பான டிரான்ஸ்பர் நடக்க போகுது, வெல்த் டிரான்ஸ்பர் நடக்க போகுது, நான் எப்படி பிரதர் வேலைக்கு போறது, அது வரட்டும் நான் உட்கார்ந்து சாப்பிடுறேன், அந்த சொத்து வித்துட்டாங்கன்னா பிரதர் அப்படிம்பாங்க பாருங்க. உன் வாழ்க்கையில நீனே மண்ணலி போட்டுறாத, நீ தப்பான உபதேசத்தை கேட்டுட்டு இருக்குன்னு அர்த்தம் இல்ல. என்ன பண்ணணும், எப்ப தெரியுமா மிராக்கிள் நடக்கும், எப்போ வெல்த் டிரான்ஸ்பர் நடக்கும், இதைத்தான் நான் மெயினா போக்கஸ் பண்ணி சொல்ல வந்தேன். நல்ல வேலை ஆவியானவரே நினைப்பூட்டணும். அப்படின்னா நன்றி. எப்போ வெல்த் டிரான்ஸ்பர் நடக்கும் நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க மூவ் பண்ணும்போது தான் வெல்த் டிரான்ஸ்பரே நடக்கும். நீங்க அமர்ந்து இருக்கிற இடத்துல நடக்காது. எப்போ ஜனம் கிளம்புறதுக்கு ரெடி ஆனதோ அப்பதான் வெல்த் டிரான்ஸ்பர் நடக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்துகிட்டே இருக்குது. ஆனா இது கையில 5 பைசா வரல. சரியா? எப்போ ஜனம் கிளம்பும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்குதோ அங்கதான் மிராக்கிள் மணி ஃப்ளோ ஆகுது, அங்கதான் வெல்த் டிரான்ஸ்பர் நடக்குது. நீங்க என்ன பண்ணுங்க, வேலை உங்களுடைய ஆதாரம் அல்ல,
சரியா? உங்களுடைய திரளான ஐஸ்வர்யத்துக்கு வேலை ஆதாரம் அல்ல, பிசினஸ் ஆதாரம் அல்ல, எல்லாம் சேர்ந்தான். கர்த்தர் தான் ஆதாரமா இருக்கிறார். அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஆனா நீங்க மூவ் பண்ணதான் அன்றாட வாழ்க்கையில நீங்க ஒரு வேலையை செய்துகிட்டு இருக்கும் போதுதான் இந்த வெல்த் டிரான்ஸ்பர்லாம் உங்க வாழ்க்கையில உண்டாகும். வழி இதுவே நடவுங்கள் என்கிற சத்தம் எப்போ துணிக்கப்படும்? நீ வளப்புறம் இழப்புறம் சாயும் போது மீன்ஸ் என்ன? போய்கிட்டு இருக்கிற, போற வழியில லெப்ட்ல திரும்பவா ரைட்ல திரும்பவான்னு தெரியல, அப்படி நின்றுகிட்டு இருக்கிற அந்த டைம்ல உனக்கு சத்தத்தை துணிக்கப்படுகிறவர் அப்படின்னு சொல்லுது. நான் வீட்டுக்குள்ளே தான் இருப்பேன், எனக்கு சத்தம் வரட்டும் அப்படின்னு சொன்னா நீ வீட்டு டோரையே ஓபன் பண்ண மாட்டீங்க. உனக்கு முன்னாடி பெரிய டோர் ஓபன் ஆயிருந்தா எப்படி தெரியும் உனக்கு? மிராக்கல் மணி நீ எதிர்பார்க்கறன்னா நீ வேலைக்கு போகணும். மிராக்கல் மணி எதிர்பார்க்கறன்னா நீ ஏதாவது பிசினஸ் பண்ணணும். மிராக்கல் மணி எதிர்பார்க்கறன்னா நீ கடன் இல்லாம ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணணும். பாருங்க, தினந்தோறும் நீங்க செய்து கொண்டிருக்கிற வேலையை ரெட்டிப்பா பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஒரு மைல் தூரம் நடக்க சொல்றான்னா நீ 2 மைல் தூரம் நடந்து போ அப்படிங்கிறார் ஆண்டவர். மேனேஜர் திட்டுறாரு, பிரதர் மேனேஜர் திட்டுறாரு, டார்கெட் பெருசா இருக்கு. உனக்கு திராணி இருக்கு அப்படிங்கறதுனால தான் டார்கெட் வந்திருக்குது. உனக்கு வேலை இருக்கு அப்படிங்கறதுனால தான் அந்த டார்கெட் உன் தலையில பிக்ஸ் பண்ணப்படுது. பாருங்க, 10 கஸ்டமரை பார்த்துட்டு இருக்கிறியா, சோம்பேறித்தனப்படாத. 20 கஸ்டமரை பாரு ஒரு நாளைக்கு. ஏமே எங்கெல்லாமோ நான் ஆடு கொடுத்துட்டேன், ஆனா ஒருத்தர் கூட என் கடை முன்னாடி வரல. ஆட டபுளாக்கு, தெரிஞ்சவங்ககிட்ட பேசு, பழைய கஸ்டமர்கிட்ட பேசு, ஃபீட்பேக் கேளு, புதிய விஷயங்கள் எனக்கு வந்திருக்குது, வந்து பாருங்களேன், ஜஸ்ட் விசிட் பண்ணுங்களேன்னு சொல்லு. இத கார்ப்பரேட் கம்பெனி செஞ்சிட்டு இருக்குது. கார்ப்பரேட் கம்பெனி ஆனதுனால அதை செய்யல, அதை செஞ்சதுனால கார்ப்பரேட் கம்பெனி ஆயிருக்குது. ஓகேயா? செஞ்சதுனால கார்ப்பரேட் கம்பெனி ஆயிருக்குது. உங்களுக்கு தெரியுமா, இந்த மெசேஜ் பேசிட்டு நான் சும்மா விடுறது இல்ல. பாருங்க, தப்பா நான் ஏதாவது பேசியிருந்தேன்னா நிக்ஸிங் போன் அடிச்சு அதை தப்பா பேசியிருக்கிறேன். எடிட்டிங் பண்றாரு பாருங்க நிக்சன், அவருக்கு போன் பண்ணி அதை தப்பா பேசியிருக்கிறேன், அதை எடிட்ல தூக்கிடு அப்படின்ட்டுருவேன். ஆமா, சில மெசேஜ் வெளியில விட வேண்டாம் அப்படின்ட்டு எனக்கு திருப்தியா இல்லைன்னா விட வேண்டாம். அது மட்டும் இல்ல, குரூப் ஆரம்பிச்சு அந்த குரூப்ல ஃபீட்பேக் கேட்கிறேன். இன்னைக்கு என்ன உண்மையிலேயே நடந்தது, உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்ததா அப்படின்னு சொல்லி ஃபீட்பேக் கேட்கிறேன். அந்த ஃபீட்பேக்ல எனக்கு தெரிஞ்சிடும் எத்தனை பேர் ஃபீட்பேக் பண்றாங்க அப்படிங்கறதே தெரிஞ்சிடும். அப்ப என்ன பண்றேன், அடுத்த வாரம் இன்னும் இம்ப்ரூவ் பண்றேன். இல்லாட்டவரை இன்னும் சம்திங் இது யூடியூப்ல போடும் பொழுது வியூஸ் சரியா போகல அப்படின்னு சொன்னா கேள்வி எனக்குள்ளேயே நான் கேட்டுக்கிட்டேன். பாருங்க, கேள்வி எனக்குள்ளேயே கேட்டுறேன். டைட்டில் மாத்தணுமா, என்ன பண்ண வேண்டி இருக்குது, பேசின கண்டென்ட்ல எதுவும் தப்பு இருக்குதா, ஏன் ரீச் ஆகல. அப்புறம் நம்ம மக்கள்கிட்ட நான் உட்காந்து பேசுறேன், மக்களே ஹெல்ப் பண்ணுங்க, அதை லைக் பண்ணுங்க, அதை கமெண்ட் பண்ணுங்க, இதெல்லாம் நான் பேசுறேன். பாருங்க, இது இப்படி எல்லாம் செய்யணுமா பிரதர்? இல்ல, செய்யணும். என் வேலையில நான் கவனமா இருக்கிறேன், என் வேலையில நான் உறுதியா இருக்கிறேன், இதை நானே செய்வேன் அப்படின்னு சொன்னா பாருங்க, மத்த வேலையெல்லாம் செய்யும் பொழுது எவ்வளவு செய்யணும்னு. உன் வழிகளை ஆராய்ந்து பார். நீ விழுந்துட்டே அப்படின்னா ஒண்ணு கவலைப்படாத. அதற்காக உட்கார்ந்து அஞ்ஞானி போல அழுது புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. எழும்பி உட்காரு. ஆனா உன் வழிகளை சீர்தூக்கி பாரு. பின்னாடி என்ன நடந்தது, எங்க ஓட்ட விட்ட, எங்க தப்பு நடந்தது, அதை நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. வெல்த் டிரான்ஸ்பருக்கு ரெடியா வேலைக்கு போகணும். எல்லாரும் சொல்லுங்க, வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், காஸ்பலுக்கு கொடுக்கணும். ஏமே முதல்ல நான் எனக்கு போட்டு அனுபவிக்கணும். நிச்சயமா நீங்க அனுபவிக்கணும், தப்பே கிடையாது. அடுத்த வாரம் இதை நம்ம கண்டினியூ பண்ணுவோம். போதுங்கிற அளவுக்கு வரப்போகுது. ஏமேன், அதுதான் அடுத்த வாரத்துக்கான மெசேஜ் டைட்டில். இதுக்கு இனிமேதான் டைட்டில் சூஸ் பண்ணணும். அடுத்த வாரத்துக்கான டைட்டில் நான் இப்பவே சொல்லிடுறேன். அடுத்த புதன்கிழமை என்ன பேச போறோம்னா போதுங்கிற அளவுக்கு வரப்போகுது. அதை பத்தி தான் பேச போறோம். ஏமே ஆஃபரிங்கே போதும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லாம் நடந்திருக்குது. ஏமே, ஆனா நம்ம எப்பவும் போதும்னு சொல்ல போறது இல்ல. இந்த ப்ராஜெக்டுக்கு இது போதும், அடுத்த ப்ராஜெக்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், சேனலை திருப்பி விடுவோம். போதும் நம்ம ஒரு நாளும் சொல்ல போறது இல்ல. இந்த ப்ராஜெக்டுக்கு ஓகே ஆயிடுச்சு, வாங்க அடுத்த ப்ராஜெக்டுக்கு போவோம். இடம் வாங்குறதுக்கு இது ஓகே ஆயிடுச்சு, அடுத்து வாங்க உள்ள இன்டீரியர் ஒர்க் பண்றதுக்கு அடுத்த ப்ராஜெக்ட் ஓபன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு போதும், ஆனா இதுக்கு அடுத்து நீங்க அப்படியே டைவர்ட் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிடுவோம். பாருங்க, போதுங்கிற அளவுக்கு வரப்போகுது. எல்லாரும் சொல்லுங்க, போதும். இந்த மாதிரியான நல்ல வார்த்தைகள் எல்லாம் எடுத்து பேசணும். பாருங்க, எப்ப பார்த்தாலும் இல்ல, எப்ப பார்த்தாலும் இப்படியே சொல்லிட்டு இருக்க கூடாது. பாருங்க, போதுங்க. இல்லாத போதும் இதை சொல்லுங்க. ஒய்ஃப் கேக்குது, எங்க இன்னைக்கு அது வாங்கிடலாமா அப்படின்னு கேக்குது.
ரைட், போதும் போதுங்கிற அளவுக்கு வரும் அப்படின்னு சொல்லுங்க. இல்லன்னு சொல்லிடாதீங்க. ஏப்பா பாரு இதே தான் கேட்டுட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லாதீங்க. அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் நீ என்னன்னு தெரியாமன்னு கத்தாதீங்க. மணி இஸ் கம்மிங், ஸ்டில் வெயிட், ஸ்டில் வெயிட். இன்னைக்கு நடக்கும், இன்னைக்கு வரும் அப்படின்னு சொல்லுங்க பாருங்க. சொல்ல சொல்ல இந்த சவுண்ட் வேவ், இந்த டெக்னாலஜிய நீங்க எல்லாத்தையும் விட்டுருங்க தலைவரே, தலைவியே, அம்மாவே, அக்காவே, தங்கச்சியே, ஏன் அண்ணனே, எல்லாத்தையும் விட்டுருங்க. இந்த சவுண்ட் வேவ் மட்டும் தயவு செய்து பிடிச்சுக்கோங்க உங்க வெல்த் டிரான்ஸ்ஃபருக்கு. வேற எதுவும் இல்ல, இந்த சவுண்ட் வேவ் நீங்க பிடிச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. இந்த காட்ஸ் டெக்னாலஜியை மட்டும் நீங்க பிடிச்சுக்கோங்க. காட்ஸ் டெக்னாலஜியை பிடிச்சுக்கோங்க. பாருங்க, God will compel some people. இயேசு வந்து ஒரு கழுதையை கேட்கிறாரு, ஒருவனும் ஒரு காலம் ஏறிற அந்த கழுதையை கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு இல்லையா? சொல்லும் போது கேட்கறாங்க சீஷர்கள்லாம், யாருக்குன்னு கேட்டா என்னன்னு கேட்டா என்னன்னு சொல்றது அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப சொல்றாரு, ஆண்டவனுக்கு தேவைன்னு சொல்றான் அப்படிங்கிறாரு. ரெண்டு விதத்துல இதை பார்க்கணும். ஒண்ணு, இவரு அவ்வளவு தூரம் இன்ஃபுளுயன்ஸ்டான ஒரு பேர்சனா இருக்கிறார் சரியா? ஒரு ரோல்ஸ் ராய்ஸ கொடுத்து விடு அப்படின்னு சொன்னா காசு கட்டாம எப்படி கொடுத்து விடுவான் இல்லையா? காசு கட்டாம எப்படி கொடுத்து விடுவான்? அப்ப இவர் அவ்வளவு தூரம் இன்ஃபுளுயன்ஸ்டான பேர்சனா இருக்காரு. தலைவர் காசு விஷயத்துல கரெக்டா இருந்திருக்கிறார். எனக்கு தெரிஞ்சு நிறைய ஊழியக்காரங்க காசு விஷயத்துல கரெக்டா இல்லைங்கிற கம்ப்ளைண்ட் வந்துகிட்டு இருக்கு. ஷேர் வாடகைக்கு போட்டிருக்கோம் பிரதர், ஷேர் வாடகை கூட 10 நாள் கழிச்சு தான் தராங்க அப்படின்னு. நீ என்னத்த ஊழியம் பண்ணுதுன்னு எனக்கும் தெரியல. வீடு கட்டும் பொழுது ஆகும் செலவை பார்த்து வீடு கட்டுன்னு சொல்லுது. அப்போ ஒரு மீட்டிங் நடத்துறேன்னா செலவுக்கெல்லாம் பார்த்து என்ன செய்ய மீட்டிங் நடத்திட்டு சும்மா பெருமைக்கு மாறி அடிக்க கூடாது. சரி விடுங்க, ஊழியக்காரங்களாம் இன்னொரு நாள் வச்சு செய்தேன், இன்னொரு நாள் பேசிக்கிடுறேன். இந்த மாதிரி காசு விஷயத்துல ஒழுங்கா இல்லாத ஊழியக்காரங்களை சொல்றேன் நான். என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? இயேசு கொடுத்து விடு அப்படின்னு சொல்லும் போது அவன் கொடுத்து விடுறான்னா எவ்வளவு தூரம் இன்ஃபுளுயன்ஸ் பர்சனா இருக்கிறார். ஒண்ணு, லார்ட் அப்படின்னு வரும்பொழுது எஜமான் அப்படின்னு அர்த்தம் பாருங்க. அவர் சொல்றாரு, இன்னொரு அர்த்தத்திலையும் சொல்றாரு என்ன அப்படின்னா, எல்லாவற்றுக்கும் நானே எஜமான் அப்படிங்கிறார். அந்த இடத்துல அந்த லார்டு அந்த மீனிங் தான் வருது. எல்லாவற்றுக்கும் நான் எஜமான் அப்படின்னு அர்த்தம். நீ போ எஜமானுக்கு வேணும்னு சொல்லு அப்படின்னா, அண்ட சராசரத்துக்கும் எஜமானுக்கு தேவைன்னு சொல்லு, அவன் தருவான் அப்படிங்கிறாரு. இப்ப என்ன அர்த்தம்? God will compel some people. உடனே கலட்டி கொடுக்குறான். இப்ப நான் சொல்றேன், உங்களுக்கு காசு வர்றது லார்டுக்கு தேவைன்னு அர்த்தம். அதற்காக சில மனிதர்களை அவர் கம்பல் பண்றார். ஆனா you should move on. எதுலயாவது நீங்க மூவ் பண்ணிட்டே இருக்கணும். அன்றாட உங்களுடைய வேலைகள்ல ஏதோ ஒன்றை நீங்க செய்யணும் பாருங்க. ஏதோ ஒண்ண தொடர்ந்து பிடிச்சு நீங்க பயணிக்க வேண்டி இருக்குது. ஏமே ஹல்லேலூயா. இப்ப ஆவியானவர் சொல்றதை நான் சொல்றேன், உங்களுடைய தேக்க நிலைகள் எல்லாம் இன்றைக்கு உடஞ்சி செதற போகுது. ஏமே எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய தேக்க நிலைகள் இன்றைக்கு உடஞ்சி செதற போகுது. ரொம்ப நாளா பெண்டிங்ல கிடக்கிறதெல்லாம் இன்னைக்கு உடஞ்சி செதற போகுது. 1 கொரிந்தியர் 2:14 சொல்லுது, இதெல்லாம் ஆவிக்குரியவன் நிதானித்து அறிகிறான். ஆவி இல்லைன்னா இதை நிதானிக்கவே முடியாது. ஆவி இல்லைன்னா இதை துருபதேசமா தான் பார்க்க தோணும் பாருங்க. ஸ்பிரிட் பீயிங்கா இருக்கிறீங்க, ஸ்பிரிட்ல இதை நீங்க அனலைஸ் பண்ணணும். ஏசாயா 61 இதை மட்டும் வாசிச்சு முடிக்கிறேன். ஏசாயா 61:5. இந்த அதிகாரமே வேற லெவல் அதிகாரம். ஆனா நேரத்தை கருத்தில் கொண்டு நான் வாசிக்கிறேன். சரி, 4ல இருந்தே வாசிக்கிறேன் உங்களுக்காக. இட்ஸ் a prophetic word. சரியா? முதலே சொல்லிட்டேன், நாளுக்கேற்ற செய்தியை நீங்க என்கிட்ட எதிர்பார்த்தீங்கன்னா வராது. சமயத்துக்கேற்ற வார்த்தையை உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஏமே இன்று தேவனுடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் அப்படின்னு வருது பாருங்களேன். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணுமா, பைபிள் ஸ்டடியில உட்காரணுமா, ரொம்ப நல்லது. வேத அறிவு ரொம்ப நல்லது. பைபிளுடைய விளக்கங்களை நீங்க அறிந்து கொள்றது நல்லது, அதை தியானிக்கிறது நல்லது. ஆனா இப்ப நடக்கிறது தியான பீடமோ தியான பகுதியோ அல்ல. It's a declaration over you. It's a prophetic time. Amen. This is a time of money is coming. This is a time of season changing. இது கர்த்தருடைய சத்தம். Amen. இது it's a rhema word பாருங்க. புறப்பட்டு வருகிற வார்த்தை. இது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இருந்தது என்னமோ உண்மைதான். இவ்வளவு நேரம் நான் பேசுனதுல கர்த்தரை குறித்ததான அறிவெல்லாம் பேசுனது என்னமோ உண்மைதான். ஆனா இது எல்லாமே தேவனுடைய சத்தம். இது சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை பாருங்க. இந்த சமயத்தை மிஸ் பண்ணிட்டா
அடுத்த சமயம் வர்ற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ண வேண்டியதாய் போகும். டேக் இட் சீரியஸ்லி. எல்லா காலங்களிலும் சமயமும் நேரமும் இருக்குங்கிறது உண்மைதான். ஆனா இந்த சமயத்தை ஏன் நம்ம மிஸ் பண்ணணும்? இந்த நாளை ஏன் நான் மிஸ் பண்ணணும்? 6 மாசம் கழிச்சு இதே வார்த்தையை நீங்க கேட்டா பிரயோஜனப்படும் தான். ஆனா 6 மாசம் என்ன ஆகும்? நான் சொல்றேன், நீங்க ஒரு நாள் கூட தரித்திரனா இருக்கிறது தேவனுடைய சித்தம் அல்ல. இவன 1 மினிட் நீங்க தரித்திரனா இருக்கிறது அவருடைய சித்தம் அல்ல. இமை பொழுது கைவிட்ட மாதிரி இருக்குது அப்படிங்கிறார். கண்ணை சிமிட்டிட்டு நேரம் இந்த டைம் கூட நீ தரித்திரனா இருக்கிறது அவருடைய சித்தம் அல்ல. ஏமே, நீங்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி, கையை தட்டியே ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி, பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து, தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் நீங்கள் கட்டுவீர்கள். புதிதாய் நீங்கள் கட்டுவீர்கள். புதிதாய் நீங்கள் கட்டுவீர்கள். வெல்த் டிரான்ஸ்பர் நடக்கும் போது புதுசா நீங்க கட்டுவீங்க. புதுசா நீங்க கட்டுவீங்க. புதுசா நீங்க கட்டுவீங்க. மறு ஜாதியார் நின்று கொண்டு உங்கள் மந்தையை மேய்த்து எவனோ உங்களுக்காக வேலை செய்வான். அந்நிய புத்திரர் உங்கள் பண்ணையாட்களும் உங்கள் திராட்சை தோட்டக்காரருமாய் இருப்பார்கள். யாரெல்லாமோ உங்களுக்கு வேலை செய்வாங்க. யாரெல்லாமோ உங்களுக்கு வேலை செய்வாங்க. நீங்க தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள். பாருங்க, நீங்க யாரா? நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். நான் ஆசாரியம் கிடையாது பிரதர், நான் ஊழியம் பண்ணல பிரதர், நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று செய்கிறீர்கள் என்பதை மறந்துடாதீங்க. நீ பண்ற வேலையும், நீ வேலை பார்த்துட்டு இருக்கிறதும், நீ பிசினஸ் பண்றதும் ஆசாரியத்துவம் தான். நீனே ராஜரீக ஆசாரியத்துவத்துலதான் இருக்கிற. நான் டீச்சரா இருக்கிறேன், ஐயோ நீ ஆசிரியரா இருக்கிறேன். நான் ஆசாரியரா இல்ல பிரதர், நான் ஆசிரியரா இருக்கிறேன். நீ ஆசாரியன் தான். நீ ஆசாரியன் தான் பிரதர். நான் ஆசாரியா இருக்கேன் பிரதர். நீ ஆசாரியன் தான். நான் கார்பெண்டரா இருக்கிறேன் பிரதர். நீ ஆசாரியன் தான். நீ சம்பாதிக்கிறது எல்லாமே தேவனுடைய ராஜ்யத்திற்கு தான். உனக்குன்னு ஒரு ஊழியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். உனக்கென்று நீ உட்கார்ந்து மைக்க பிடிச்சு பேசணும்ங்கிறது இல்ல, நீ பாட்டு எழுதணுங்கிறது இல்ல, நீ ஆடணுங்கிறது இல்ல. உனக்கென்று தேவன் ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். அது ராஜ்யத்திற்காக கொடுத்திருக்கிறார். நீயும் கர்த்தருடைய ஆசாரியன் தான். அதனாலதான் முதல்ல சொன்னேன், நீ ஊழியக்காரனை மட்டுப்படுத்த கூடாது. நீ பிசினஸ் பண்றேன்னு சொல்லி ஊழியக்காரனா இருக்கிறவன் நான் ஊழியக்காரனாக்கும், நீ சாதாரண பிசினஸ் மேன் ஆக்கும் மட்டுப்படுத்தவும் கூடாது. எல்லாருமே தேவனுடைய பார்வையில விளையேற பெற்றவர்கள். ஏமே, ஊழியக்காரனுக்கு ஒரு லாபம் என்னன்னா, உட்காந்து தியானிக்காம பாத்தீங்களா, அவனுக்கு குயிக்கா நடந்துருது. நீங்களே யோசிச்சு பாருங்களேன். நீங்க நான் எத்தனை தடவை மணி இஸ் கம்மிங்னு சொல்றேன், நீங்க எத்தனை தடவை சொல்லியிருப்பீங்க அப்படின்னு. நான் இதை உட்கார்ந்து தியானிக்கும் போதே ஒரு தடவை சொல்லிடுறேன். இப்ப நான் உங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கிறது ஜெராக்ஸ் காப்பி தான். இதை நான் ஒரு தடவை உட்கார்ந்து கேட்பேன். அப்ப நானே 3 தடவை இதை கன்ஃபியூஸ் பண்றேன். நீங்களாவது ஒரு தடவை தான் கன்ஃபியூஸ் பண்றீங்க. அதனாலதான் சொல்றேன், கேட்ட மெசேஜா இருந்தாலும் திரும்ப ஒரு தடவை கேளுங்க அப்படின்னு. லாபம் அதிகரிக்கும், ப்ராஃபிட் அதிகரிக்கும். ஏமே, நீங்களோ கர்த்தருடைய ஆசாரிகள் என்று சொல்லப்படுவீர்கள். உங்களை தமது தேவனுடைய பணிவீரக்காரர்கள் என்பார்கள். சொன்னா உங்களை தேவனுடைய பணிவிடை. யூ ஆர் சர்வெண்ட் ஆஃப் காட். யூ ஆர் born servant of God. ஏமே, நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து. நான் மாதிரி வார்த்தை தலைவா, வாய் கூசலையா இப்படிலாம் வேதத்துல உள்ள வார்த்தை சொல்றதுக்கு நான் என்னடா பண்றது? பைபிள் சொல்லுறா, செல்வத்தை நீ அனுபவிப்பேன்னு சொல்லுதுடா. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டித்தனையாய் பலன் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். இது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். அண்டர்லைன் போடுங்க, இம்பார்ட்டன்ட் போடுங்க, வசனத்தை நோட் பண்ணி வைங்க. செல்வத்தை அனுபவித்து, மை மணி இஸ் கம்மிங். ஏன்? ராஜ்யத்திற்காக. மை மணி இஸ் கம்மிங். ஏன்? நான் அனுபவிப்பதற்காக. மணி இஸ் கம்மிங். ஏன்? காஸ்பலுக்காக. ஆமென். ஹalleluya. காஸ்பலை பத்தி இன்னைக்கு நிறைய சொல்லியிருக்கிறேன். நிறைய பேர் நீங்க கேட்டிருக்கிறீங்க. யூ ஆர் பிளஸ்ட். ஆமென். வாவென்றால் வருகிறான், அது மட்டும் இல்ல, போனா போறான். விதைக்கிற நேரம்,
சர்ச்சில் கூட வாரத்துல ஒரு தடவை விதை கேட்கணுவா, நீ என்னையா வாரத்துல 2 தடவை மீட்டிங்க போட்டு 2 தடவை விதை கேட்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ள தோணுதா? டெய்லி மீட்டிங் போட்டாலும் கேட்கத்தான். பாதிக்கப்படுற அளவுக்கு விதைச்சுக்கிட்டே இருக்கணும் பாருங்க. பாதிக்கப்படுற அளவுக்கு வரும், கை நடுங்கும். ஐயோ இவ்வளவு காசா, ஒருவேளை தெரியாம அனுப்பியிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி வரும். திடீர்னு பார்த்தா ஒட்டுமொத்தமா ஸ்டாக் எல்லாம் காலியாகும். ஏமே என்னடா இது ஆச்சரியமா இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு கை நடுங்கும். தேவன் உங்களை பயமுறுத்துவார். நான் சொல்றேன், திரளான மீன்களை பிடித்தது நிமித்தமும் அவர்கள் நடுக்கம் கொண்டார்கள், பயந்தார்கள் அப்படின்னு இருக்குது. ஆச்சரியப்பட்டார்கள், பிரமித்தார்கள் அப்படின்னு இருக்குது பாருங்க. நடுங்கிட்டான், கிட்டு கிட்டு கிட்டுன்னு கை கால்லாம் உதற ஆரம்பிச்சுட்டு பாருங்க. அப்படியே கண்ணீரோட முழங்கால் போட்டான். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல உங்க வாழ்க்கையில நடக்க போகுது இன்னையில இருந்து. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே பாத்திரமா நல்ல டாடி, நான் விதைச்ச விதையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஒண்ணுமே இல்லப்பா அப்படிங்கிற அளவுக்கு ஆக்கிட்டீங்களா டாடி, அப்படிங்கிற அளவுக்கு செஞ்சுட்டீங்களா டாடி, அப்படிங்கிற அளவுக்கு ஐஸ்வர்யத்தினால உங்க வாழ்க்கை நிரம்பும். ஹல்லேலூயா. அதுதான் தேவனுடைய விருப்பம், அதுதான் தேவனுடைய விருப்பம், அதுதான் தேவனுடைய சித்தம் பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சென்ட் பண்ணி விடுங்க, சென்ட் பண்ணுங்க. பணமே நீ ராஜ்யத்திற்கு என்று போ அப்படின்னு சொல்லுங்க. அண்ணில இருந்து சொன்னபடி கேட்கும். வா அப்படின்னா வரும், நிரம்பு அப்படின்னா நிரம்பும். ஹல்லேலூயா. ஏன்னா பணத்தை நீங்க கையால கத்துக்கிட்டீங்க. பணம் சொல்லும், இல்ல 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 இது வச்சிரு, நாளை பின்ன ஹாஸ்பிட்டலுக்கு தேவைப்படும், நாளை பின்ன அதுக்கு தேவைப்படும், நாளை பின்ன இதுக்கு தேவைப்படும். முதல்ல ராஜ்யம், அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். ஏமே ஹல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புறீங்க இந்த சுவிசேஷம் உலகம் எங்கும் போகணும் அப்படின்னு? ஆல்ரெடி உலகம் எங்கும் போயிட்டு இருக்குது. இன்னும் லட்சாதி லட்ச ஜனங்களுக்கு இது போகணும். ஏமே ஹல்லேலூயா. இன்னும் குவாலிட்டியா நம்ம கொண்டு போகணும். இதை ஊர் ஊருக்கு நம்ம கொண்டு போகணும். மாதம் மாதம் அப்படியே டிராவல் பண்ணிட்டே இருக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு பாருங்க. கொண்டு போகணும். எல்லாரும் சொல்லுங்க, கொண்டு போகணும். கர்த்தர் நல்லவர், உங்களை பெருக பண்ணுவார். விதைத்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வாய்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் பிளஸ் பண்றேன். ஹல்லேலூயா. நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவான்கள். திரளான ஐஸ்வர்யம் உங்களை நோக்கி வருவதாக என்று நான் ஆசீர்வதிக்கிறேன். வெல்த் டிரான்ஸ்பர் உண்டாகட்டும் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன். அதற்கு எந்த தகுதியும் இல்லை, அதற்கு எந்த விதமான குவாலிபிகேஷனும் இல்லை. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம், இயேசுவை இரட்சகராய் கொண்ட ஜனத்திற்கென்று துன்மார்க்கருடைய ஆஸ்திகள் நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு டிரான்ஸ்பர் ஆகட்டும். இதுவே கர்த்தருடைய சத்தம், இதுவே கர்த்தருடைய நாள், இதுவே அனுக்கிரக காலம், இதுவே அனுக்கிரக நேரம் என்பதை உறுதிப்படுத்தும்படியா சில மிராக்கிள் மணி ஃப்ளோ ஆகட்டும், ஃபண்ட் ரைஸ் ஆகட்டும், டிரான்ஸ்பர் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. வெல்த் டிரான்ஸ்பர் உண்டாகட்டும், வெல்த் டிரான்ஸ்பர் உண்டாகட்டும். ஆச்சரியமான விதத்துல மணி ஃப்ளோ ஆகட்டும். கட்டாய் போயிருந்த பெண்டிங்ல இருந்த எல்லா காசுகளும் திரும்ப வரட்டும், திரும்ப வரட்டும், திரும்ப வரட்டும். எவ்ரி பெண்டிங் மணி ஐ ரிலீஸ். பிசாசே, இவர்களுக்கு வர வேண்டிய பணத்திலிருந்து உன்னுடைய கரத்தை எடு இயேசுவின் நாமத்தினால். இன்னைக்கு ரிலீஸ் ஆகட்டும் இயேசுவின் நாமத்தினால். Hallelujah. I declare, I decree favor upon favor in the name of Jesus. In the name of Jesus. You are anointed. You are anointed to receive money. You are anointed to give to the gospel. Amen. நீங்க பணத்தை ரிசீவ் பண்றதுக்கும் கொடுக்கிறதுக்கும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள். Amen.